கழிக்கிறோம். லுலுசபா மாறன் அவர்களை மேடை கழிக்கிறோம். இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் அவர்களை மேடை கழிக்கிறோம். பாடலாசிரியர் உமாதேவி, பாடலாசிரியர் தனிக்கொடி, பாடலாசிரியர் ரமேஷ் வைத்யா அவர்களை கலரிஸ்ட் லிஜு அவர்களை மேடை கழிக்கிறோம். எல்லாரும் வந்தாச்சா? தேஜாவு இயக்குனர் அரவிந்த் அவர்களை மேடை கழிக்கிறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக கோடம்பாக்கத்து குட்டிச் சுவர்களை எல்லாம் மதில் சுவராக வேடிக்கை பார்த்த போஸ்டர் நந்தகுமார் அவர்களின் மகன் நோக்கும் திசையெல்லாம் பார்க்கும் பார்வையெல்லாம் சினிமாவை நோக்கிய பயணம் பட தயாரிப்பாளர் நடிகர் பலூன் பிக்சர்ஸ் அருண் பாலாஜி அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அமீர் சார், லிங்குசாமி சார், வெற்றிமாறன் சார், அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் ஃபீவரு, குடலில் நடுக்கமாக இருந்துச்சுன்னா என்னை பாட்டில் ராதான் நினச்சிக்காதீங்க. செம ஃபீவரு. ரஞ்சித் சாருக்கு பெரிய நன்றி சொன்னோம். இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ உறுதுணையாக பக்கபலமாக ஸ்கிரிப்டிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு எங்களுக்காக. பலூன் பிக்சர்ஸும் நீலமும் சேர்ந்து படம் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு எப்படி ஃபீல் பண்ணேன்னா, அவர் பின்னாடி வேறு மாதிரி வேலை செய்கிறாரு. என்ன தயார் பண்ணுறது, இது நீலம் ப்ரொடக்ஷன் சினிமா கம்பெனின்ற மாதிரிலாம் பார்க்க முடியல. ஏதோ ஒன்று யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இவங்க ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்து எப்போ அது ஓகே பண்ணுறதுக்குள்ளே பெரும்பாடாயிரும். அவர் சீக்கிரத்தில் பண்ணுறதுல ரொம்ப நேர்மையான ஒரு ஜென்யூனான ஒரு படமாக கொடுத்துருக்கோம். நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். பாட்டில் ராதா ஒரு முக்கியமான படம். அடுத்து கண்டிப்பாக இந்த படம் நின்று பேசுவோம்னு சொல்லி நல்ல படம் பண்ணியிருக்கோம். பிரசன்ட் மீடியா நீங்கள் வந்து இல்லை வாங்காத பேரும் இல்லை. தன் படத்தையும் பாடல்களையும் எப்போதும் வெற்றியாக்கும் இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் என் மரியாதைக்குரிய வணக்கங்கள். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான மேடை. நான் மதிக்கிற, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற பல கிரியேட்டர்ஸ் ஒரே மேடையில் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தை முதல்ல தயாரித்த அருண் சார், அவரை தான் முதல்ல மீட் பண்ணேன் நான் இந்த படத்தில். அவரையும் தினகர் சாரையும், அப்புறம் ஆஃப்கோர்ஸ் சகோதரர் ரஞ்சித். முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு பணியாற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஏன்னா ஆக்சுவலாக முதல்ல இந்த படம் வந்து அவங்க செட்டப் பண்ணியிருந்தது வந்து அவங்க ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் ரொம்ப சில விஷயம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில ரிசோர்ஸஸ் கேட்கும்பொழுது அதுக்கு முகம் சொல்லிக்காமல் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் அனுமதித்து என்னுடைய சில முன்ன பின்ன கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் தள்ளி போனால் கூட க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கம்ப்ளீட்டாக கொடுத்து இந்த படத்தை வந்து என்னுடைய முழு திருப்திக்கு என்னை பண்ண அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் கைத்தட்டலாம். தினகரன் சிவலிங்கம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவர் பேர் எல்லாரையும் பார்த்துவீங்க. இப்போது ரீசெண்டாக அவருடைய இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருக்கும் இந்த அவரோட படைப்பில் என்ன ஒரு நேர்த்தி இருக்கும்னு. முதல்ல வந்து நான் இங்கே ஆக்சுவலாக ஒரு மியூசிக் டைரக்டராக வரதை விட அவரோட ரசிகனாக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னோம். ஏன்னா முதல்ல அவரை மீட் பண்ணும்போது அவர் பேசுகிறதுக்கே என்னடா காசு கேட்குறாருன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ரியாக்ஷனே வராது. நம்ம ஏதாவது அனுப்புவோம், ஐடியா அனுப்புவோம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். பட் வந்து அவரோட பயணிக்கும் போது பேசும்போது கொஞ்சம் ஆழமாக அவரை வந்து அவர் யார், எந்த மாதிரி மனிதர்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த மனிதராக இருந்தார். ஆக்சுவலாக அந்த மாதிரி மனுஷனால தான் படம் பண்ண முடியும். ஏன்னா வந்து இப்போ பொதுவாக வந்து இப்போ வந்து நம்ம கஷ்டப்படுற மனிதர்களை வச்சு நம்ம கலைக்குள்ளே அவங்கள கொண்டு வந்துடுறோம், ஃபிட் பண்ணிடுறோம். அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஆனால் வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அதில் ஹோப் இருக்கா அவங்க வாழ்க்கைக்கு? அந்த ஒரு ஏன்னா இப்போ குடி மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே எல்லாரும் வந்துடுறாங்க.
என்னோட ஃப்ரெண்ட்ஸே சில பேர் வந்து ஐ லாஸ்ட் them to it, அந்த பழக்கத்துக்கு. இப்போ அந்த ஒரு குழியில் விழுந்தா அந்த அந்த டனலுக்கு ஏதாவது ஒரு எண்ட் இருக்குமா, அதுலேருந்து திரும்ப முடியுமா, அதில் ஹோப் இருக்கான்ற கேள்வியை தான் வந்து இந்த படம் ஆக்சுவலாக முக்கியமாக ஆன்சர் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வி ஆர் த்ரோன் இன் டு தி வேர்ல்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம சும்மா நம்ம சூஸ் பண்ணுறதில்ல, எங்கேயோ வந்து பிறந்துடுறோம், எப்படியோ இருக்கும், என்னென்னமோ நடந்து நம்ம வாழ்க்கையில் எங்கே எண்ட போகிறோம்னு நம்மளால் சொல்ல முடியறதில்ல. அந்த மாதிரி ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான சில மனிதர்கள் வந்து வல்னரபுளாக இருக்கிற நேரத்தில், எஸ்பெஷலி அவங்க வீக்காக இருக்கிற மொமெண்ட்டில் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போய் விழும்பொழுது அவங்கள ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸாக தான் நம்ம பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம மீம்ஸ்லாம் நம்ம பார்த்து சிரிக்கிறோம், குடிச்சிட்டு ரோட்டில் கலாட்டா பண்ணுறவங்களாம் பார்த்து நம்ம நிறைய என்டர்டெயின்மெண்ட், நம்ம ப்ளஷர் ட்ரா பண்ணுறோம் ஆக்சுவலாக அதுலேருந்து. பட் இந்த வாழ்க்கை பின்னாடி என்ன ஆக்சுவலாக இருக்குது, ஏன்னா வந்து நம்மள மாதிரி மனிதர்களாக தானே இருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட வளரும்போது மாமா மச்சானாக தான் இருந்தாங்க, திடீர்னு வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மாறுறாங்களேன்ற ஒரு பர்ஸ்பெக்டிவை எனக்கு எஜுகேட் பண்ணிச்சு ஆக்சுவலாக இந்த படம். ஸோ எனக்கு வந்து படம் இல்லை, ஒரு பாடமாக அமைஞ்சது இந்த படம். ஸோ அதனால் இதில் பணியாற்றினது என்னுடைய பெரிய பெருமையாக நினைக்கிறேன், இந்த படத்தில் கொலாபரேட் பண்ணது. ஸோ தேங்க்யூ தினகர், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக நல்லா பண்ணும் அப்படின்னு நான் நம்பி தான் இந்த படம் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு கலைப்படைப்பாக நான் பேசுகிற அதே நேரத்தில் வியாபார ரீதியாக இந்த படம் என்ன அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக சொல்லணும். நான் வந்து இந்த படம் வந்து முதல்ல வந்து ஒரு ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஃபிலிமு, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், ஆஃப்கோர்ஸ் ப்ரெட்டென்ஷியஸாக இருக்காது, ரொம்ப யதார்த்தமான படமாக இருக்கும்னு பார்க்க ஆரம்பித்தேன். பட் என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிச்சு இந்த படம், அவ்வளோ என்டர்டெய்னிங்காக. ஏன்னா இப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல நினைக்கிறோம், ஒரு சமுதாயத்தில் அதை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா பொதுவாக எல்லாரோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னா, எதுக்குங்க இந்த மாதிரி விஷயத்தை நான் பார்க்கணும், ஏன் நான் அன்கம்ஃபர்டபுளாக ஏதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறையவே கேட்குறாங்க. இப்போ நான் சில அந்த மாதிரி படைப்புகள் இன்வால்வ் ஆன போது முதல்ல வந்த கேள்வி வந்து, எதுக்கு சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்களாம், ஏதாவது பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லாரையும் இந்த விஷயத்தை வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணியும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த படம் இருக்குது. அதை வந்து ரொம்ப அருமையாக கையாண்டிருக்கார் இயக்குனர், நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக நான் பாராட்டணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வர்த்தக சூழ்நிலையில் ஒரு நல்ல படைப்பை வெற்றிகரமான படைப்பை மாற்றுறதுக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பையுமே உணர்ந்து அவ்வளோ சிறந்த ஒரு படமாக, ஒரு கம்ப்ளீட் படமாக இதை ஆக்குனது எனக்கு ரொம்ப நான் பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயமா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் பாடலாசிரியர்களை பற்றி கண்டிப்பாக நான் பேசணும். என்னோட உமாதேவி மேடம் அவர்கள் அவ்வளோ சிறந்த ஒரு எழுத்தாளர்னா, ஃபஸ்ட்டு நான் கபாலியில் அவங்க எழுதின பாட்டை கேட்டுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு ஃபயர் மாதிரி இருக்குது அவங்களோட ரைட்டிங். நாங்கள் இன்னொரு படத்தில் கூட ஒர்க் பண்ணோம், பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொரு ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கலாம்னு தோணுச்சு. கண்டிப்பாக இந்த படத்தில் பண்ண பாடலுக்கு அது கிடைக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப பெருமை அடைகிறேன் உங்களோட கொலாபரேட் பண்ணதுக்கு. அதே மாதிரி ஜோக்கரில் எனக்கு முன்னாடி ரமேஷ் வைத்யா ஐயா ஒரு பாட்டு எழுதியிருந்தார். இந்த படத்துலையும் ஒரு பாட்டு எழுதியிருக்கு. நீங்கள் கேட்ட அந்த பாட்டு போடலை இல்லைங்க? ஓகே இன்னும் போடலை. ஸோ ரொம்ப ஒரு அருமையான அசோசியேஷன் எனக்கு. செல்லம்மா பாடும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா முதல்ல அவர் எனக்கு எழுதின பாட்டு ரொம்ப அப்படியே ஆப்போசிட் பாட்டாக இருந்தது. பட் ரொம்ப ஒரு பயங்கர மல்டிஃபேசட்டடான ஒரு ரைட்டர், ரொம்ப நான் என் மரியாதைக்குரிய ஒருவர். ஸோ அதனால் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அண்டு அறிவு ஒரு பாட்டை அவர் எழுதி பாடியிருக்காரு இந்த படத்தில். அவரை வந்து நான் வந்து ரேப் சிங்கராக ரொம்ப ஃபேமஸ் தான், பட் அவர் ஒரு பாடகராக நான் யூஸ் பண்ணணுன்ற முயற்சியை திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையாக பாடியிருக்காரு இந்த படத்தில் ஒரு பாட்டு. இந்த பாட்டு ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பாக்யம் சங்கர் அவர்களுக்கு என்னோட நன்றி, அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அதே மாதிரி தனிக்கொடி ஐயா வந்திருக்காரா இங்கே? ஐயா வணக்கம். வணக்கம். சாரி நான் அவங்கள பார்க்கல. அவர் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக அதை போடுவாங்கன்னு நினச்சேன் இன்றைக்கி, பட் அது ஏதாவது கதையை ஏதாவது அவுட் பண்ணிடுமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் அது போடலை. ஸோ பணியாற்றிய இசைக்கலைஞர்கள் எல்லாருக்குமே நன்றி. இங்கே நேரம் நிறைய இல்லாதனால எனக்கு அப்புறம் நிறைய இன்னும் அறிவார்ந்த நிறைய பேர் இங்கே பேச காத்துட்டு இருக்கிறதுனால நான் எல்லாரையும் தேங்க் பண்ண முடியல. இந்த ஒரு தேங்க்ஸோட முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் கிளம்புறேன். என்னென்னா, இந்த பாட்டில் ராதா படம் வந்து பொதுவாக, அதாவது ஒரு பொறுப்பு, யாருக்கு சமுதாயத்தில் பொறுப்பு இருக்கோ கொஞ்சம் ஒரு ஏளனம் இருக்குது அவங்கள நம்ம பார்க்கறதுல. இவனா கிளாஸ் எடுப்பான்ப்பா, இவன் கூட பேசாதீங்க மாட்டிப்பீங்கலாம் சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி படம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு வாழ்க்கைக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ ஜோக்கர் படம் பண்ணும்பொழுது அந்த முதல் ஹாஃப் ஃபுல்லாக சிரிச்சாங்க தியேட்டரில் எல்லாருமே. ஆனால் அதே ரீசன்ஸ்க்காக செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக அழுதாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம ஒரு பிம்பம் தானே நம்மளுக்கு இருக்குது. ஒரு குடிகாரங்களை பார்த்தா இவங்க இப்படி தானே இருப்பாங்க, அப்படி தானே இருப்பாங்க, நம்ம ஈஸியாக நினச்சிடலாம். பட் எல்லாருக்குமே ஹோப் இருக்குது. அதாவது எப்பேற்பட்ட குழியில் நம்ம விழுந்தாலும் அன்பும் அரவணைப்பும் பொறுப்பும் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அந்த குழியிலேருந்து மீண்டு எழ முடியும்ன்றதை
பாட்டில் ராதா அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி தியேட்டரில் சொல்லணும். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை ஒரு பாடமாக கண்டிப்பாக காட்டுங்க. வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. மாலை வணக்கம். நான் வியக்கும் மரியாதைக்குரிய இயக்குனர்களுக்கு இங்கே வந்திருக்காங்க அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். என் வானம் நீ கடைசியாக பார்த்துருப்பீங்க. அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தினகரன் சொன்ன அந்த சுச்சுவேஷன், நிறைய இயக்குனர்களோடு நம்ம வேலை செஞ்சுருந்தாலும் தினகரன் தோழர் என்ன பண்ணாருன்னா அந்த ஒரு பாட்டுக்காக 3 பக்கம் எழுதி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இயக்குனராக ஒரே ஒரு பாடல் மீது அவருக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்குது, அது எவ்வளோ அவருக்கு பிடித்தமானதாக இருக்குது அப்படின்றது. அதிலிருந்து தான் என் வானம் நீ அப்படின்றத நான் எழுதினேன். இந்த ட்ரெய்லர்லேயே சங்க இலக்கியத்துலேயும் அப்படின்னு சொல்லுவோம், சங்க இலக்கியத்துலேயும் கல்லுண்ணுதல் இருக்குதான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதியமான் இறந்த பிறகு ஔவையார் ஒரு கையறு நிலை பாடல் எழுதியிருப்பாங்க. நிச்சயம் அதை எல்லாருமே வாசிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதை வாசிக்கும் போதே நம்ம அறியாமலேயே வந்து கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு ஔவையாருக்கு எந்த அளவுக்கு அதியமான் மீது அன்பு இருந்திருக்கு, காதல் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம். நிறைய பாடல்கள் அவங்க எழுதியிருந்தாலும் அந்த கையறு நிலை பாடல் மிக முக்கியமானது தான் நான் நினைக்கிறேன். அதில் 2 வரி வரும். சிறிய கல்பெறினே எமக்கு ஈயும் மண்ணே, பெரிய கல்பெறினே தாம் உண்டு எமக்கு கொடுத்து தாம் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக கல் கிடச்சிதுன்னா அது நீ எனக்கு கொடுப்ப, அதிகமாக கல் கிடச்சிதுன்னா அதை எனக்கும் கொடுத்து நான் பாட பாட நீயும் குடித்து அதை மகிழ்ந்து கேட்ப அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியத்தில் கண்ணுள்ளுதல் இருந்தது தான். ஆனால் அது என்னவா இருந்தது அப்படின்னா அது ஒரு கொண்டாட்டத்துக்குரியதாக இருந்தது, அது எல்லாரும் அருந்தக்கூடியதாக இருந்தது. அதுக்கு வந்து பாரபட்சம் வந்து கிடையாது. இது பாலின பாரபட்சம் கிடையாது, பொருளாதார பாரபட்சம் கிடையாது, நில பாரபட்சம் வந்து கிடையாது. இந்த நிலத்தில் இருக்கிறவங்க தான் அருந்தணும்னு 5 நிலத்தில் இருந்தவங்களும் வந்து கல்லை வந்து அருந்தினாங்க. அது ஆரோக்கியமானதாக இருந்தது. அது உடலுக்கும் வந்து உடல் ஆரோக்கியமாக இருந்தது, சமூக ஆரோக்கியமாகவும் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது என்னவா இருக்குது அப்படின்றதுக்கான சாட்சியமாக தான் பாட்டில் ராதா படத்தை நான் பார்க்குறேன்னு. குடும்பங்கள் வந்து அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவின்ற உறவை பற்றிய படங்கள் வந்து நிறைய வந்திருந்தாலும் இப்போ சமகாலத்தில் வந்திருக்கக்கூடிய படங்களில் அது ஒரு கோடிட்டு காட்டக்கூடியதாக வந்து இருக்கும். ஆனால் பாட்டில் ராதா ஒரு குடும்பம், ஒரு காதல், ஒரு இல்லறன்றது எப்படி வந்து அது அழகாக கட்டமைக்கப்பட்டு உருவாகி அது எப்படி செதஞ்சு போகுது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்க்கணும். ஷான் சொன்ன மாதிரி தான், அதை நிச்சயமாக எல்லாருமே பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் தான். மிகப்பெரிய நன்றி ஷான், நீங்கள் பாடியிருக்கீங்க. ரொம்ப சூப்பரான ஒரு டியூன் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே பண்ண படங்கள்லேயும் ரொம்ப அற்புதமான டியூன் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. இயக்குனர், தயாரிப்பாளர் ரஞ்சித் சாரை பற்றி சொல்லணுன்னா, பரியேறும் பெருமாள் தொடங்கி இப்போ பாட்டில் ராதா வரைக்கும் ஒவ்வொரு படங்களுமே அந்த பெயர்களே வந்து ரொம்ப வித்தியாசமானதாக வந்து இருக்கும். யாரெல்லாம் வந்து கைவிடப்பட்டவங்களாக இருக்கிறாங்களோ, ஜேபேபியில் இருந்த ஒவ்வொரு படங்களுமே சரி, ஜேபேபியாக இருக்கட்டும், ரைட்டராக இருக்கட்டும், குண்டுவாக இருக்கட்டும், நட்சத்திரம் நகர்கிறது, எல்லா படங்களுமே கைவிடப்பட்டவர்கள், காணாமல் போனவர்கள், கவனிப்பாரற்றவர்கள், இவர்களை பற்றிய கவனிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. தோழர் நினச்சிருந்தா அதை வந்து அனிதாவோட பேர்லேயோ அவரோட பேர்லேயோ கூட ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை வந்து ஏற்படுத்தி இருக்க முடியும். ஆனால் இந்த சமூகத்திலிருந்து நாம் பெற்ற கல்வியாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், இந்த சமூகத்திலிருந்து எதையெல்லாம் நாம் பெற்றோமோ அதை இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுப்பவர்கள் தான், குறைந்தபட்சம் 3 1 பங்காவது இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுப்பவர்கள் தான் மாமனிதர்கள் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறாரு. அந்த வகையில் மிகப்பெரிய மாமனிதராக இருந்து பாட்டில் ராதாவை தயாரித்திருக்கக்கூடிய தோழர் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியினை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. காலம் கருதி படக்குழுவினர் சிறிது அளவு பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பாடலாசிரியர் ரமேஷ் வைத்யா அவர்களை பேச அழைக்கிறோம்.
பாடகர்கள் பாடுவதற்கு முன்னால் ஒரு சுருதி கூட்டிக்கிறது மாதிரி ஒரு இருமலை போட்டோம்னா சரியாக வருவோங்கிறது. அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே பயங்கர குதுகுதுப்பு. அதுக்கடுத்து இயக்குனருக்கு நன்றி சொல்ல வேண்டிய இது இருக்குது, இசையமைப்பாளருக்கு நன்றி பாராட்ட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் எப்படி பேச போகிறோம்னா, குதுகுதுப்பு எதுக்கு அப்படின்னா, பழைய ஞாபகம். நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோக்களினுடைய படம் ரிலீஸ் ஆகும். இப்போ திட்டம் போடுறதெல்லாம் வேறு. தியேட்டருக்கு இன்னும் 3 நாளில் வரப்போகுது, 2 நாளில் வரப்போகுதுங்கிற மாதிரி காத்திருப்போம். அங்கே வாசலில் போய் கூட்டத்தை காத்திருப்போம். அது ஒரு பழைய ஞாபகம். இதில் தற்செயலாக அண்ணன் குரு சோமசுந்தரம் எனக்கு ஃபேவரட் ஆக்டர் ஒன்று. அப்புறம் பார்த்தா நடுவில் அடுத்த நாமினேஷன் மாதிரி பாரி நம்மளும் முன்னால காலத்தில் டிம்பர பப்பான்னு பாடிவிட்டு நைட்டு ஃபுல்லாக பகலில் பப்பான்னு படுத்து கிடக்கிறதுலேருந்து இது என்னடா இந்த ட்ரெய்லர் பார்த்தோம், 2-3 பாட்டு பார்த்தோம், அப்படியே நடுங்கி போயிடுச்சு. அந்த குதுகுதுப்புங்கிறது வந்து வேறு ஒரு விதமான உணர்வு நிலைக்கு கொண்டு போயிருக்கு. அதில் இருக்கிற ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் மில்லிமீட்டரையும் அந்த அந்த இது வேறு சின்ன மில்லிமீட்டரையும் நம்ம அதில் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்கலாம். இதில் நேரடி அனுபவம் இல்லைன்னா கூட. நான்லாம் குடிக்க மாட்டேன் தெரியுமா, அப்பப்போ கட்டிங்கை போடுவேன் அப்படின்னாக்கா கட்டிங் தான் போடுவாப்புல. ஒரு 8 கட்டிங் 10 கட்டிங்கிற மாதிரி போகும். இது கூட எங்கேயாவது நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், எங்கேயாவது நம்மளும் பார்த்துருப்போம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ பரவாயில்ல, எங்கே போனாலும் கிடைக்குதுங்கிறது மாதிரி இருக்குது. அது பார்த்துருக்கலாம். பார்க்க முடியாது. ரொம்ப நுட்பமானது என்னன்னாக்கா, அதில் படத்தில் அது முக்கியத்துவமாகவே இல்லை. இப்போ தான் பார்த்தேன் ட்ரெய்லரில் ஓடும் பொழுது. முதல் நாள் என்னமோ சொல்கிறான், வெட்டி போடுறேன் குத்தி போடுறேங்கிறான். அது என்னென்னு நமக்கு புரியல, படம் பார்க்கும்போது புரியும். ஆட்டோவில் போகும்போது குடிச்சுட்டு பொண்டாட்டி அடிக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு ஃபேஷன் சார். குடிச்சுட்டு பொண்டாட்டிக்கிட்டு 4 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் ஐ லவ் யூன்னு சொன்னாலே அந்த பொம்பளை பிள்ளை என்னத்துக்கு ஆகிறதுங்க, கொடுவறதுக்கு. அப்போ மறுநாளைக்கு போகும்போது அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, அப்போ அந்த ஆதரமாக அப்படி கையை பிடிச்சி வச்சுருக்கான் பாருங்கள். அந்த அம்மா கையை பிடிச்சி 2 கைக்குள்ளேயும் வச்சு அந்த நேரத்தில் அந்த மூஞ்சியை பாருங்களேன். அதை இந்த படத்தில் இவர் மூஞ்சியை பார்த்தாலும் சரி, இந்த சீனை எங்கே வாழ்க்கையில் எங்கே பார்க்கும்போதும் அந்த அண்ணனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா, இவனை போன்ற அப்பாவி இந்த உலகத்தில் வேறு ஒருவன் இருக்க முடியாதுங்கிறத மாதிரி இருக்கும். அவனும் நடிக்க மாட்டான், உண்மையிலேயே அப்படித்தான் இருப்பான். இந்த மாதிரி உள்ள அந்த ஒரு சீர்திருத்த மையமாக அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காருன்னு தெரியல. ஆல்கஹாலிக் அனானிமஸ், இந்த குடியிலிருந்து திருந்த வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு ஒரு சில பல வழிகாட்டுதல்களை செய்யக்கூடும். அந்த அடைச்சி வச்சுருக்காங்கல்ல, அதில் வந்து ஆல்கஹாலிக் அனானிமஸினுடைய ஒரு புஸ்தகத்தை வந்து வாசிக்க சொல்லுவாங்க. அங்கே உள்ள ஒரு 90 நாள் 40 நாளுங்கிறது மாதிரி இருக்கணும். என்னை விட்றாங்கிறான்ல, என்னை விட்றா, நான் காப்பாற்றுங்க அப்படின்னா அதுக்குள்ளேருந்து தான் கத்துறாரு அந்த கேரக்டர், கத்துறான்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்கும். அங்கே ஒரு புக்கு படிக்க சொல்லுவாங்க. அதில் இருக்கிற ஒரு வரி கண்ணில் தண்ணி வந்துடும் சார். முதல் நாள் ஃபுல்லாக இல்லாததை பண்ண வேண்டியது சிரிப்பு தான். அந்த டிம்பர பப்பா இருக்குல்ல, அது மாதிரி ஒரே உற்சாகம் தான், கொண்டாட்டம் தான், கும்மாளம் தான். மறுநாளைக்கு இதுக்கு 100% ஆப்போசிட்டான இதாக இருக்கும். அப்போ மறுநாளைக்கு எந்திரிச்சு உட்காந்துருப்பான். முதல் நாள் நடந்த விபரீதங்கள் என்னென்னமோ விபரீதம் இருக்கும், கற்பனைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அதில் உள்ளே போய் நான் பார்த்துருக்கேன். விதவிதமாக சொல்லியிருக்காங்க. அது உள்ளே அடைஞ்சு கிடக்கும்போது அவங்க கதையை சொல்லணும் அப்படிங்கிறது வேறு இருக்குது. ஒருத்தன் சொன்னான், ஒரு நண்பர் நம்மளை மாதிரி கிளாஸ்மேட் ஒருத்தன் சொல்கிறான், என் குழந்தை 9 மாதம் குழந்தைய காலை பிடிச்சி கிணத்துக்கு நேரம் அப்படி நீட்டிக்கிடுவேன், 100 ரூபா கொடுக்குறியா விட்டுருவான்னு கேட்பேன் பொண்டாட்டிக்கிட்டேன்னு கேட்டான். இது அவன் வாழ்க்கையில் நடந்தது. இது மாதிரி ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்கும். இது மறுநாளைக்கு தெரிஞ்சால் எவ்வளவு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அந்த புத்தகத்தில் ஒரு வரி வரும், அவ்வளவு குற்ற உணர்ச்சி. அதை எப்போ போதை ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சோ, மங்கு போதையாக வந்தது, பொங்கு போதையாக நேற்று நைட்டு இருந்தது, காலையில் 4 மணி 5 மணிக்கு முழிப்பு வந்துடும், தூக்கம் வந்திருக்காத மயக்கம்தான். அந்த மங்கு போதையில் அவ்வளவு குற்ற உணர்ச்சி இருக்கும்போது தலையை குனிஞ்சு உட்காந்துருப்பான். 10-11 மணிக்கு அவன் தலையை குனிந்து நடந்து போனான். எங்கே போவான்? சரக்கு கடைக்கு. அதுதான் பிக் புக்கு. அந்த புத்தகத்துக்கு பேர் பெரிய புத்தகம்னு பேர், பிக் புக்கு. இதில் தயாரிப்பாளர் ரஞ்சித், தயாரிப்பாளர்கள் சொல்லலாம் இது என் படம்னு, இயக்குனர் சொல்லலாம் என் படம் 24ஆம் தேதி ரிலீஸுங்கன்னு. என் மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் பார்த்த ஒவ்வொரு மில்லிமீட்டர்னு சொன்னேன்ல, அதை பார்க்கும்போது உண்மையில் இது என் படம், இது நான் நினைக்கிறேன், இது என் படம்னு நினைக்கிறேன். என்னை மாதிரி கோடி பேர் இருக்கான் சார் இன்றைக்கி தமிழ்நாட்டில். அத்தனை பேரும் இது என் படம் என்று நினைப்பார்கள். இந்த படம் எப்போ ஜனவரி 24 பிடிச்சி இழுத்துட்டு வந்துட மாட்டோமாங்கிற அளவில் இருக்குது. முந்தி மாதிரியாக இருந்ததுன்னா எங்கேயா போய் தகராறு பண்ணிடுவேன். நாளைக்கு ஜனவரி 24 வச்சா என்னையும் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ வரிசைப்படி வரிசை நம்பராக தான் வைப்பீங்களா, 4 நாளாக கூட்டி போகக்கூடாதாங்கிற அளவுக்கு வெறி
பார்க்குற வெறி பிடிச்சிருக்கு. இப்போனாக்கா கொஞ்சம் அந்தஸ்தா நாகரிகமாக இருக்கிறதுனால 24 வரட்டும் அப்படின்னு காத்திருக்கோம். மிகப்பெரிய வெற்றி அடையும். ஒவ்வொன்றிலையும் தன்னை அடையாளம் பார்த்து கொள்ளக்கூடிய இதுகள் வருவாங்க. இந்த மாதிரியான நடிகர்களை பற்றியெல்லாம் அவர் நல்லா நடிப்பார், இவர் நல்லா மியூசிக் போடுவார், நல்லாமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். அது அப்படித்தானே இருக்கும், இயல்பான விஷயம். பட ரிலீஸுக்காக உங்களை போல் நானும் காத்திருக்கேன். மிகுந்த நன்றி. சார் நீங்கள் பேசும்போது உங்களோட பாடி லாங்குவேஜ் சூப்பராக இருந்தது சார். தேங்க்யூ. அடுத்ததா உமாதேவி, ரமேஷ் வைத்யா பாடலை பற்றி பேசியதற்கு பிறகு என்ன பேசுகிறேன்னு தெரியல. இந்தியாவின் தமிழ் சினிமாவின் உலக அடையாளமாக இருக்கிற அரும்பெரும் மேடை இது. அத்தனை இயக்குனர்களும் மிகப்பெரிய இயக்குனர்களும் இந்திய அடையாளமாக உலகத்திற்கு இருக்கக்கூடிய வரும்போது கூட பேசிக்கிட்டு இருந்த அதிகர் தோழர் நம்ம கண்ணாடி பிரச்சனையை பேசும்போது மிஸ்கின் சார் வந்துட்டார், அதனால கண்ணாடியை கழட்டிடும். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பை எப்படி வந்ததுங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு சுருக்கா முடிச்சிடுறேன். பாடல் எல்லாமே முடிஞ்சிருச்சு, படமும் முடிஞ்சிருச்சு. ஒரு பாடல் மட்டும் ஒரு வாரத்தில் வேணும் அப்படின்னு தினகரன் சொல்லி அதியன் தோழர் வந்து நீங்கள் தனிக்கொடி தோழரை ட்ரை பண்ணுங்கள், அவர் செய்வாருன்னு சொன்னாங்க. அதே போல் வந்தார். அப்படி தான் நான் அறிமுகமானேன். அதே மாதிரி ஒரு வாரத்தில் அந்த பாடலை வந்து ரெக்கார்டிங் முடித்தோம். நான் வந்து ஜான்ரோடன். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் உலக சினிமா புக்கெல்லாம் வாங்கி நிறைய படிப்பேன். எனக்கு படிக்கிற ஆர்வம்லாம் உண்டு. இந்த இடத்துல குடிக்கிற ஆர்வம் உண்டான்னு கேட்கக்கூடாது, படிக்கிற ஆர்வம் மட்டும்தான் உண்டு. அப்போ வந்து உலக சினிமா கதைகள்லாம் பார்க்கும் போதோ ஆஹா அப்படின்னு சொல்லி நாளை ஒரு 10-15 வருஷம் கழித்து நம்ம தமிழ் சினிமாவே வந்து உலக சினிமாவாக ஆக போகுது, அப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கனவோடு இருந்தேன். அந்த கனவுகளை நிறைவேற்றி இன்றைக்கி புரட்சி படங்களாக கொடுக்குற இயக்குநர்கள்லாம் வந்து அவங்க மத்தியில் நாமளும் வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சமகாலத்தில் நாமளும் நடிச்சிட்ருக்கிறோம் அப்படிங்கிறது. நான் ஜேபிபி ட்ரெய்லர் அப்போ சொன்னேன். நான் இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அதே தான். அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் படம் பாருங்கள், ஏன்னா புதுசு, நம்ம வந்து சும்மா ஜாலியாக காமெடி எல்லாரையும் கலாச்சின்னு அப்படி போயிடுவேன். சரி நம்மளும் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளரும் டைரக்டர் சுரேஷ் சாரும் வந்து என்ன நடிக்க வச்சு இன்றைக்கி எங்கே வெளியில் யார் பார்த்தாலும் ஜே பேபி அப்படின்னு ஒரு அடையாளத்தோடு என்னை வந்து பார்க்க வராங்க. ஆச்சரியமாக இருக்குது. சின்ன பசங்க முதற்கொண்டு எனக்கு ஒரு பெரிய அடையாளமாக அந்த இது இருந்தது. எப்படி ஜே பேபி அவங்க வீட்டுக்கு நான் வந்தனோ, கொஞ்சம் பக்கத்து வீடு பாட்டில் விடாத வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு எங்கள் கூட்டின்னு வந்து சென்டரில் விட்டாங்க. ஆனால் ஒரே விஷயம், அன்னையில் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி தான், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு அடிமை யாரும் இல்லை, குடிக்கு அடிமை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீலம் ப்ரொடக்ஷனில் இந்த ஒரு விழிப்புணர்வு சமூகத்துக்கான ஒரு படத்தை வந்து நல்ல தரமான படங்களாக வந்து எடுத்துகிட்டு வராங்க. அந்த படங்கள்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் இறைமகன் ஒரு படம் வந்து எடுக்கிறதுக்கு அந்த கேப்பு தான் எனக்கு விழுந்தது. அது வந்து ஒரு குடினால் ஒரு குடும்பம் வீணாக போகிற மாதிரியான ஒரு படம். அதில் வந்து மேடம்லாம் கோச்சிக்கூட நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். சுடுகாட்டில் வந்து அந்த குடிச்சிட்டு ஒரு இது பண்ணுற நண்பர்களுக்காக ஒரு பாட்டு மாதிரி ஒன்று. அதில் வந்து ஒரு செகண்ட் சரணம் வரும். 7 மாடி வீடு கட்டி எல்லா ரூமிலும் ஏசி போட்டுட்டு இங்கே வந்து படுத்து கிடக்கிறான், சாதி மாத பேரை சொல்லி சண்டையிட்டு மாணவர்கள்லாம் சரிசமமாக இங்கே தூங்குறான், வந்தால் வந்து வாசி, வரலாம் சுகவாசி, எதுவும் இல்லைன்னா அடிக்கு வாசி, ராவா ஊற்றிக்கின்னா நீயும் ஊற்றிப்ப, மூஞ்சியை போத்திக்கின்னு முழுசாக போயிடுவேன், கொஞ்சம் ஒச்சக்கலிக்க கொலையை செய்வான், எச்சக்கலை கூட சேராதே, அணகோடா முன்னே மகுடி போதாதே, ஜெராசிக் பார்க்கில் வாக்கிங் போகாதே அப்படி எழுதியிருப்பேன். ஆனால் வந்து என்ன விஷயம்னா, அப்படி இல்லைனாலும் இப்போ இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து நடிக்கிறேன் அப்படின்னும் போதோ அதை விட இன்னும் நான் முழுமையான ஒரு வளர்ச்சி பெற்றேன் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. நான் சொன்னேன் முன்னாடி, அவங்களாம் பேசிட்டோம், நான் வேணாம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் 1 நிமிஷம் பேசுனாங்க. சரி, அந்த 1 நிமிஷம் பேசி அதோடு முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம யாரை பார்த்து சினிமா கற்றுக்கிட்டோமோ, யாரை பார்த்து இயக்குனர் ஆகணும், நடிகன் ஆகணும்னு நினச்சோமோ, அவங்க எல்லாருமே இங்கே ஒரே இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடை மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் எத்தனை மேடை ஏறினாலும் அந்த அனைத்து மேடைகளும் வந்து தினகரன் சிவலிங்கம் அவருக்கு நான் நன்றி சொல்கிற மேடையாக தான் இருக்கும். ஏன்னா
இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கும் ஜமா பண்ணுறதுக்கும் முக்கியமான காரணம் வந்து தினகர் சார் தான். லைஃப்பில் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னும் போதெல்லாம் வந்து நமக்கு ஒரு டார்லிங் ஏஞ்சலாக லைஃப்பில் அவர் எப்பயுமே வந்திருக்காரு. 2013 ஆக்டிங் கிளாஸில் இருக்கும்போது என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் நடிக்க போகிறோன்னு சொன்னப்போ ஒரு அண்ணன் வந்து சொன்னார், என்னடா நடிக்க போகிறேங்கிற, இந்த கலரில் இருக்க, வெள்ளையாக இருந்தால் தான்டா சினிமாவில் எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் தினகர் சார் வந்து நீ கருப்பாக இருக்க, அதனால என் ஷார்ட் ஃபிலிமில் ஒன்று லீடாக நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி வந்து முதல் நம்பிக்கையை வந்து என் லைஃப்பில் விதைச்சது வந்து தினகர் சாரும், அந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ரஞ்சித் சார். இன்றைக்கி வந்து அதே ரஞ்சித் சாரோட ப்ரொடக்ஷனில் தினகர் சாரோட டைரக்ஷனில் பாட்டில் ராதா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் இருந்தவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி ரொம்ப அந்த ஷார்ட் ஃபிலிமில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பயங்கர பெரிய ஆளுமையாக அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. தினகர் சார், ஜெயண்ணா, அதே மாதிரி பாட்டில் ராதா படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிமாக இருந்தது. ரொம்ப ஃபிசிக்கலி ட்ரெயின் ஆகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோ இந்த படத்துக்காக நான் குறைச்சேன். எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கே என்ன அடையாளம் தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தது. அது ஏன் வந்து முக்கியமாக அந்த வெயிட் குறைக்கிறதுக்கு வந்து ஒரு டேரக்டரும் சொல்லிட்டு விட்டுருவாங்க, நீ வெயிட் குறைக்கணும், இது பண்ணணுன்னு. என்னை கான்ஸ்டண்ட்டாக வந்து மானிட்டர் பண்ணி ஒழுங்காக டயட் இருக்கானா, இது பண்ணுறானா அப்படின்னு. அதுக்கெல்லாம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த கோ டைரக்டர் கோபி அண்ணாக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக நிறைய ப்ரிப்பேர் பண்ணணுன்னு கிட்டத்தட்ட பேசணுன்ட்டு ஒரு வாரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இந்த இடத்துக்கு வந்தோடனே எதுவுமே பேசவே முடியல. இந்த வாய்ப்பளித்த தினகர் சாருக்கும் என்னோட கூட சக நடிகர்கள் குரு சோமசுந்தரம் சார், சஞ்சனா, அவங்களெல்லாம் வந்து அவங்க கூட நடித்தது வந்து ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக நினைக்கிறேன். இங்கே நிறைய இயக்குநர்கள் இங்கே இந்த ஸ்டேஜில் இருக்காங்க. இதே மாதிரி ஒரு வெற்றிமாறன் சார் படத்தில் வந்து அவர் மேடையில் நடிகனா ஒரு நாள் பேசிட்டேன்னா, ரஞ்சித் சாரோட படத்தில் நடிகனா பேசிட்டேன்னா அன்றைக்கி பிறவி பயன் அடைஞ்சிரும்னு நினைக்கிறேன். இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன். இந்த ஜம்மா படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த பாட்டில் ராதா படத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா வந்து இது ஒரு ஹானஸ்டான அட்டம்ப்ட். ஏன்னா இந்த படம் பார்த்துட்டு நான் வந்து அவ்வளோ அழுதேன். எனக்கு அது கிட்டத்தட்ட நைட்டு 10 மணிக்கு படம் முடிச்சுன்னா நைட்டு 1:30 மணி வரைக்கும் அழுதுட்டு இருந்தேன். ஏன்னா பர்சனலாக வந்து அப்படி ஒரு கனெக்ட் இருந்தது. குடினால் அஃபெக்ட் ஆன ஒரு குடும்பத்துக்கும் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிமாக வந்து இது இருக்கும். இதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. எவ்வளோ படங்கள் வந்தாலும் பாட்டில் ராதா ஒரு முக்கியமான ஃபிலிமாக இருக்கும். எத்தனை இயக்குநர்கள் வந்தாலும் தினகர் வந்து ஒரு முக்கியமான டைரக்டராக இருப்பாருன்னு சொல்லி எல்லாருக்கும் நன்றி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார். பாட்டில் ராதா, அஞ்சலம் என அலசி எடுக்கும் கதாபாத்திரங்கள். பாட்டில் ராதா நடிக்காமல் நடித்த நிஜ கதாபாத்திரம் சஞ்சனா நடராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஜென்ரலாக வந்து சார்பட்டாவில் நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கீங்களா, சார்பட்டா. ஸோ எனக்கு கடந்த ஒரு 2-3 இயர்ஸாக வந்து அந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து என் காதில் கேட்டது எல்லாமே சார்பட்டா தான். அதுக்கப்புறமா நான் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப காத்துக்கிட்டு இருந்த ஒரு படம் திருப்பியும் பாரஞ்சித் சார்கிட்டேருந்து வந்தது. பட் அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து. ஸோ நான் இந்த ஸ்டேஜை வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து பாரஞ்சித் சாருக்கு. ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எனக்கு கொடுத்து வச்சுருக்காரு சார். நான் வந்து உங்கள் பேரை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் வந்து பாட்டில் வந்து குடி பழக்கத்தினால எப்படி வந்து ஒருத்தரோட வாழ்க்கை வந்து மாறி போகும், குடின்னு பற்றியே நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க டைமில் நான் பாட்டில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நான் பாட்டில் ஷூட் பண்ணும்போது ஒரு 2-3 படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் சைமல்டேனியஸாக. ஒரு 3-4 மந்த்ஸ் அப்படியே வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ இந்த மாதிரிலாம் திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குமா, அப்படியே 3 ஃபிலிம்ஸ் வந்து திருப்பி பண்ணிகிட்டே இருக்குமே, நம்ம பாட்டிலேருந்து இன்னொரு செட்டுக்கு போகிறோம், அங்கேருந்து இன்னொரு செட்டு. பட் அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிற டைமில் வந்து ஒரு சோகமும் கூடவே வந்து அது ஏன் தெரியல, அது ஒரு பழக்கம்னு நினைக்கிறேன் நமக்கெல்லாம். இவ்வளோ நல்லதாக ஒரு விஷயம் நடக்குது, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னா ரொம்ப சோகம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன். கட்டு அதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து வந்து ஷூட்டெல்லாம் முடிஞ்சது, ஒரு படமாக வந்தது, வேறு எந்த வேலையும் இல்லை. பட் அதுக்கப்புறம் திருப்பியும் பாட்டில் என்னோடய லைஃப்பில் வந்தது. படம் முடித்து எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்து படம் பார்த்துட்டு, நான் பர்சனலாக இன்னும் படம் பார்க்கல. ஸோ படம் எப்படி வந்திருக்கு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. பட் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும்
ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ளேயே வந்து எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு, அவ்வளோ பேர்கிட்ட இந்த அப்ரிசியேஷன். பட் அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட நான் இன்னும் கற்றுக்கல. அதுக்குள்ளேயே வந்து இங்கே ப்ரெஸ் மீட் வர ஆரம்பிச்சிருச்சு. 24th வரப்போகுது, படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கெல்லாம் நான் ஒரே ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா எங்களோட டைரக்டர் சார். வந்து எப்படின்னா வந்து பாரஞ்சித் சார் எப்படி சார்பட்டா எனக்கு கொடுத்து என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணாரோ, பாட்டில் கொடுத்து சார் ஐ திங்க் நீங்கள் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது, நான் பேசும்போதே எனக்குள்ளே வந்து ஒரு லைக் நான் சொல்லும் போதே அப்படியே உடம்பெல்லாம் சூடாகுது. எனக்கு தெரியுது, சரி இதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு பயங்கரமான ஹோப். அது வந்து அவர் எனக்கு மட்டும் கொடுக்கல, இந்த படம் மூலியமாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே கொடுக்க போகிறாரு. குடிப்பழக்கத்தினால மட்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோ இல்லாட்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கோ அந்த ஹோப் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு எங்கேயோ ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒன்று சரியாக போகல, பல விஷயங்களில் நம்ம மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்க ஒரு டைமில் பாட்டிலுங்கிற ஒரு படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹோப் கொடுக்குங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு ஒரு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸாக நான் இந்த சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஸோ January 24th தியேட்டரில் போய் படம் பாருங்கள். அதுக்கப்புறம் என் கூட நடித்தவங்க ஷான் ரால்டன் அண்ட் இவ்வளோ பெரிய பெரிய டைரக்டர்ஸ், நான் அவங்களோட படம்லாம் பார்த்து டிவியில் பார்த்து தியேட்டரில் போய் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்த ஒரு டைமில் இப்போது எங்களோட படத்துக்காக இப்படி வந்து உட்காந்து சப்போர்ட் கொடுக்குறாங்கங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் நான் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பரவாயில்ல, ஐ வாண்ட் டு டேக் திஸ் மொமெண்ட் ஆல் இன். நம்ம வந்து கஷ்டப்படும் போது எவ்வளோ வந்து அந்த டைம் எடுத்து கஷ்டப்பட்டு அதிலேயே சோகப்படுறோமோ, அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கும் போது நம்ம எல்லாரும் ஃபுல்ஃபில்லிங்காக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஒவ்வொருத்தராக சொன்னேன்னா ஐ திங்க் மேம் டென்ஷன் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே, பாட்டில் ராதாக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. January 24th படம் ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் போய் பாருங்கள், குடும்பத்தோடு போய் பாருங்கள். உங்கள் குழந்தைங்க, ஒய்ஃப், சிஸ்டர் யாராக இருந்தாலும் கூட்டிகிட்டு போங்க. பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, தேங்க்யூ. சஞ்சனா, கண்டிப்பாக படம் பார்த்தவங்க எல்லாரும் உங்களை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் கூத்துப்பட்டறை வார்த்தெடுத்த கலைஞர். ஆரண்ய காண்டம், ஜிகிர்தண்டா, ஜோக்கர், ஜெய்பீம், மாமனிதன், மின்னல் முரளி என்று படத்துக்கு படம் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறார். ஒரு காமன் மேன். இப்போவும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு தினகரன். ரொம்ப வண்டர்ஃபுல் டைரக்டர் அவர். எல்லாருக்கும் வணக்கம், எஸ்பெஷலி ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் பார்ட்டாக இருக்கிறது. நம்ம எங்கே இருக்கிறோன்னா எல்வி பிரசாத்தில் இருக்கிறோம். எல்வி பிரசாத் யாருன்னு சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அவர் வந்து வெறும் டைரக்ஷன் படம் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு சும்மா இருக்கல. அவர் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாரு, அவர் வந்து லேப் ஆரம்பிக்கிறாரு. படம் வந்து சினிமாவினுடைய ரீச்சும் சினிமாவினுடைய வலிமையும் தெரிஞ்சதுனால இதை நிறைய பேர் முறையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டதுனால தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல நாமெல்லாம் கூடியிருக்கிறோம். அதே மாதிரி தான் சினிமாவுடைய வீச்சையும் சினிமாவுடைய வலிமையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு இயக்குனராக உள்ள நுழைஞ்சு இப்போ வந்து நீலம் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் நீலம் பண்பாட்டு மையம், நீலம் புக்ஸ், வருடம் மார்கழியில் மக்கள் இசை என்ற ஒரு ப்ரோக்ராம் மூலம், அதாவது ஒரு டைரக்டர் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா இல்லை இந்த வேலை செய்கிறதுக்காக டைரக்டர் ஆனாரா அப்படிங்கிற ஒரு இதையும் ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு வேலை செஞ்சால் நம்ம வந்து வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லாமல் நிறைய வேலை செய்கிறாரு. அது மாதிரி இருந்தவர் தான் பிரசாத்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருந்த ஒரு டைரக்டரும் இருக்கிறாரு, எஸ் பாலச்சந்தர். அவர் வந்து வீணை பாலச்சந்தர்னு சொல்லுவாங்க. டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் கூட அவர். ஸோ அவ்வளோ பன்முகங்கள் கொண்ட ரஞ்சித் அண்ணாவுடைய நீலம் ப்ரொடக்ஷன் கீழே நான் இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அப்புறம் பலூன் பிக்சர்ஸ் இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி இதுக்கு இனிஷியேட் பண்ணி நீலம் கூட சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்ன அருண் பாலாஜி அண்ணா. இந்த கதையெல்லாம் வந்து பல பேர் வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா சில விஷயங்கள் கதையால் படிக்கும்போது முடிவு பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அவங்க 2 பேரும் தான் இதில் வந்து மெயினாக இது. ஸோ வழக்கம் போல் இந்த படம் வந்து நான் நடிக்கும்போது எல்லோரும் கேட்பாங்க, இது எப்படி வித்தியாசமாக நடிக்கிறீங்க அப்படின்லாம். நான் அதுவும் வித்தியாசமாக நடிக்கலை. நடித்த பின்னாடி அது வித்தியாசமாக மாறிடுது. அது ரொம்ப சந்தோஷம். இதில் கோ ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிய துணை இருந்திருக்கிறாங்க.
எஸ்பெஷலி சஞ்சனாவுடைய நடிப்பு வந்து போற்றத்தக்கதாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஒரு கோ ஆக்டர் மூலமாக வந்து இன்னொரு ஆக்டர் வந்து அதுலேருந்து ஒரு இது வர்றதுங்கிறது அது ஒரு ஒரு அது சும்மா நடந்துடாது. அந்த வகையில் வந்து தினகருடைய உழைப்பு வந்து என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஃப்ரம் ஏ டு இசட் வரைக்கும் அவர் நிறைய வேலை பார்த்தார். வெரி ஆர்கானிக் டைரக்டர். ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக இந்த வேலையை கொடுத்தாரு. ஏன்னா சில சமயம் சில மீட்டிங் நடக்கிற மாதிரி சீன் நடக்கும். நாம் நினைப்போம் நிஜமாலுமே மீட்டிங் நடக்குது போல இருக்காங்க, நம்ம இன்னும் இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம மீட்டிங் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிடுவார். அந்த ஒரு ஆர்கானிக் அந்த அந்த ஃப்ளேவரே வந்துடும். நம்ம ஒரு டி அடிக்ஷன் சென்டரில் இருக்கிறோன்னா நிஜமாலுமே பல பேர் அந்த ஒரு 10-15 நாள் அங்கே ஒர்க் பண்ண பின்னாடி ஃபஸ்ட்டு நாளை விட ஒரு 15 நாளுக்கு அப்புறம் எல்லாரும் தெளிச்சி ஆகிட்டோம். ஃபேஸ் எல்லாம் தெளிவாக இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துலையே இருக்கிறோம், நல்ல சாப்பாடு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அதாவது சொல்லுவாங்க, ஆக்டர் நடிக்கிறதுக்கான எக்காலஜியை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே நடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த வகையில் வந்து ரொம்ப அழகாக அந்த எக்காலஜியை வந்து தினகரன் உருவாக்கி கொடுத்தாரு. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாரு. அது வந்து எல்லாருக்குமே அந்த நம்மளால் ஓபி அடிக்க முடியாது. என்ன அவருக்கு தானே க்ளோஸ் போகுது, நம்ம இப்படி ஓரமாக உக்காந்துக்கலாமே, இல்லை அவங்க அங்கே போய் உக்காந்தா தான் நமக்கு இது வருது அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு எக்காலஜி க்ரியேட் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக சில வேலைகளும் செஞ்சுருக்கிறேன். அது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கிறது வந்து படம் பார்த்தவங்க சொன்னதுலேருந்து அது சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு படிப்படியாக வளர்றேங்கிறத நம்புகிறேன். ஏன்னா வெறும் ஆக்டிங் வெறும் எமோஷன்லேருந்து வர ஆரம்பிச்சுது, ஒரு ஆசையிலேருந்து வர ஆரம்பிச்சுது. ஏன்னா சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் நடிகன் ஆகணும்னு கனவுல கூட நினச்சது கிடையாது. என்னுடைய காலேஜ் டேஸ் ஆகட்டும், ஸ்கூல் டேஸ் ஆகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாருமே நம்ப மாட்டாங்க. சோமா நீ நடிக்கிறியா அப்படின்னு நானே என் கண்ணாடி பார்த்து சொல்லிக்குவேன். அந்த மாதிரி அப்படி தான் நான் வந்து கூத்துப்பட்டறைக்குள்ளே வந்தேன். எனக்கு வந்து வேலை செய்ய தெரியும், எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். இப்போ வந்து நான் வந்து இந்த படம் மூலமாக ஒரு 2-3 பேருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒன்று வந்து இந்த படம் எழுதினதுக்காக தினகரன் எனக்கு, ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக நீலம் மற்றும் பலூன் பிக்சர் அவங்களுக்கு, அப்புறம் வந்து என்னுடைய மேக்கப் மேன் அவர் வந்து அப்போ இருந்தார். அவர் பேர் லிபின். நான் அது டயத்துக்கு இருக்குது. அந்த படம் பண்ண ரஞ்சித் சாருக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் இந்த காலகட்டத்தின் குரல்னு ஒரு சில படங்கள் இருக்கும். இந்த நேரத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு உண்மையிலே தேவையான ஒரு படம். நானும் செல்வமணி சார் தான் பார்த்துட்டு வந்தோம். படம் பார்த்துட்டு இந்த படத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நேரமாச்சு. நம்மளும் கொஞ்சமாவது இதுலேருந்து கொஞ்சம் கிராஸ் ஆகி வந்திருப்போம். எனக்கும் இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. சினிமாவுக்கு வந்த புதுசில் நம்மளை கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன மாதிரி சுதந்திரமாக இருப்போமோ அப்படி தான் இருந்திருப்போம். நிறைய பேருக்கு அதை கடந்து வராதவங்க நம்ம லைஃப்பில் கொஞ்சம் பேர் கண்டிப்பாக நம்ம இந்த ஃபீல்டில் வந்து அதை கடக்காதவங்க இருக்க மாட்டாங்க. என்னுடைய நண்பர்கள் சில பேர் வந்து கடக்க முடியாமல் நல்லதொரு வேலை செய்து அதை நடங்கிற பொழுதில் விழுந்து இருந்த மாதிரி ரொம்ப பேர் போய் சேர்ந்துட்டான். மிகப்பெரிய பேரறிவோடெல்லாம் ஒரு சிலர் இருப்பான். இவனுக்கு இருக்கிற அறிவெல்லாம் நம்மளுக்கு இருக்கா, நம்மளாம் தெரியாமல் சினிமாவுக்கு வந்துட்டோம், உலக சினிமாலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி நான் பார்த்து பிரமித்த பல பேர் வந்து சேரவே இல்லை. எனக்கு வந்து பெரிய ஒரு பார்த்து வந்து இவங்ககிட்டலாம் இவ்வளவு இருக்கேப்பா, பைசைக்கிள் டிவிஸ்லேருந்து ஆரம்பித்து அக்ரோகுசாலேருந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படி இருக்கும். எங்கேயோ நான் கும்பகோணம் போகிறப்போ எங்கேயோ ஒரு கடையில் அந்த மாதிரி நபர்களை ஒன்றுமே இல்லாமல் பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சோகமாக இருக்கும். இந்த படத்துடைய ஒவ்வொரு முறையும் அவர் காதில் கதையை எங்கேயும் சொல்லிடாங்கன்னு சொல்கிறாரோன்னு நினைக்கிறேன். டைரக்டரு என்ன சொன்னான்னு தெரியல. இருந்தாலுமே எனக்கு படம் பார்க்கும்போது பதட்டமாக இருந்துச்சு. எனக்கு வந்து என்னென்னா ஒரு சில முக்கியமான 3 இடம் இந்த படத்தில் வந்து அப்படி பதட்டமான ஒரு முக்கியமான இடங்கள் இருக்குது. எண்டு மட்டும் எப்படியாவது இவன் மீண்டு வந்துடக்கூடாதாங்கிற ஒரு பெரும் ஏக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. திரும்பி போய் இதுக்குள்ளே விழுந்துடக்கூடாது, எப்படியாவது மீண்டுடணும், அந்த வெளிச்சம் அந்த சின்ன ஒரு அப்படி வெளிச்சம் மேலே பற்றக்கூடாதான்னு ஒரு பெரிய ஏக்கம் இருந்துச்சு. இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு போடுற இந்த படம் ஒரு மனு மாதிரி பார்க்குறேன் நான். அப்படி ஒரு படம் எல்லாருமே அமைஞ்சு வந்ததுன்னு ஒரு சில படங்களை சொல்லுவாங்கள்ல. கேமராமேன்லேருந்து ஆரம்பித்து மியூசிக் டைரக்டரு, ஆர்டிஸ்ட்டு, குரு சோமசுந்தரம், அந்த ஹீரோயின் எல்லாருமே அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க.
இந்த படத்தை எடுக்க இந்த காலகட்டத்தில் எடுக்கிறதுக்கு துணிஞ்ச ரஞ்சித்துக்கு, அப்புறம் பலூன் பிக்சர்ஸ் போஸ்டர்ஸ் வந்து எல்லாத்துலேயும் ஒட்டி இருந்துச்சு. என்னடா இவ்வளோ நெருக்கி இவ்வளோ அழகாக ஒட்டியிருக்காங்களேன்னு பார்த்தேன். கண்ணை ஒரு தடவை மணி சார் தான் சொன்னாராம், காலையில் விடிஞ்சா எல்லாத்துலேயும் மஞ்சளாக தெரியும்னு சொல்லி அலைபாயதைக்காக ஒரு போஸ்ட் ஓட்ட சொன்னார். அது மாதிரி எங்கே பார்த்தாலும் கையில் தொங்கிட்டு இருக்கிறது தான் இருக்குது சிட்டி மொத்தமும். காரணம் என்னன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சது அண்ணன் இருக்கார் அதுலன்னு. வாழ்த்துக்கள், மொத்தமாக இந்த டீம் மொத்தத்துக்கு வாழ்த்துக்கள். இது பிரச்சாரமான ஒரு படம்லாம் கிடையாது. உள்ள அவ்வளோ டென்ஷனான, அழகான, மிக சரியான விஷயங்களோட ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட மிக அற்புதமான படமாக இந்த வந்திருக்கு. இந்த படத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அமீர் அவர்களை அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். சினிமா தொடக்க காலகட்டத்தில் நடிகர்களுக்காக பார்க்கப்பட்ட சினிமா தான் இருந்தது. தியாகராஜ பாகவதர், சின்னப்பா தேவர், அப்புறம் எம்ஜிஆர், சிவாஜின்னு. அதற்கு பின்னால் கொஞ்சம் காலம் கழித்து இயக்குனர்களுக்காக ஒரு சினிமா, இந்த இயக்குனர் பேரை பார்த்தாலே அந்த படம் நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது. அது கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் காலகட்டத்திலேருந்து அப்படியே மாறி அப்புறம் பாலச்சந்தர், பாரதிராஜா படம். அது ஹீரோ யாருன்னா கிடையாது, பாரதிராஜா படம், பாலச்சந்தர் படம். இந்த காலகட்டத்தில் தயாரிப்பு நிறுவனங்களும் சில முக்கியமான ஒரு பங்கெடுப்பு செஞ்சது. அது வந்து சத்யஜோதி படம் நல்லாயிருக்கும். சத்யா மூவிஸ் வேறையாக இருக்கும், சத்யஜோதி வேறு. இப்போ ஏவிஎம்னா அது ஒரு கமர்ஷியல் சினிமாவாக இருக்கும், அந்த பிராண்டு வேறு. ஆனால் நல்ல படங்கள் வந்து இப்போ சத்யஜோதி இருக்கும், சூப்பர் குட் படம் அப்படின்னு. அது மாதிரி ஆஸ்கார் மூவிஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது, எம் பாஸ்கர்னு ஒரு டைரக்டர். அவர் படங்கள் தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி அலைகள், சூளம், இதெல்லாம் பண்ணியிருந்தார் அவர். அவர் வந்து ரஜினி சார் வச்சு பைரவி படம் கூட டைரக்ட் பண்ணார் அவர். அந்த கம்பெனியோட பேர் பார்த்தோன்னே படம் நல்லா இருக்குன்னு தோணும். அதற்கு பின்னால் இப்போது அந்த இடத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு. முதல்ல வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்னு பேர் வைக்கும் பொழுது சரி எல்லாரும் அவங்கவுங்க சினிமாவுக்குள்ளே வந்து தான் பிறந்த இடம், பிறந்த சமூகத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ரஞ்சித்தும் நீலம்னு தூக்கி வச்சிட்டாரு, அப்படி தான் தோணுச்சு. அது தோணுற இயற்கை தானே. ஆனால் நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒவ்வொரு படைப்புகளையும் பார்க்கும் பொழுது ரஞ்சித் வந்து இந்த தலைமுறைக்கு அடுத்து வேறு ஒன்று கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறாருன்றது தெரியும். அவர் நினச்சிருந்தா வெறும் பெயரை ரஞ்சித் ப்ரொடக்ஷன்ஸ் கூட வச்சுருக்கான். ஆனால் நீலம்னு வச்சுட்டு அதில் இருக்கிற படைப்புகளை வரிசையாக பார்க்கும் பொழுது நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் வர்ற எந்த படமும் சோட போகாத படமாக இருக்குது, ஒரு மரியாதைக்குரிய படமாக இருக்குது. அந்த வகையில் தான் இந்த பாட்டில் ராதா அமைஞ்சிருக்கிறத நான் பார்க்குறேன். ரஞ்சித்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதே நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த நான் சாகிற வரைக்கும் இந்த பெருமையோடு இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஏன்னா இடையில எல்லாம் செய்வாங்கன்னா இந்த மாதிரி பேனர்ஸ்லாம் வந்து கடைசி காலகட்டத்தில் ஒரு சிக்கல் வரும்போது கண்ட கருமத்தையும் எடுத்துருவாங்க, கொஞ்சம் மாறிடுவாங்க. அப்படி ஒரு சூழலுக்கு போயிடக்கூடாதுன்னு இந்த குடியை பற்றிய படம் அப்படின்னோடனே நமக்கு முதல்ல எனக்கு நினைவுக்கு வர்றது, எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது ஒரு படம் எடுத்தார். தேங்காய் சீனிவாசன் அவர்கள் ஹீரோவாக நடித்து நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு படம். அது ஒரு பிரச்சார படம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த படம் வந்து குடியின் தாக்கத்தை சொல்லிச்சா நமக்கு அப்படின்னு கேட்டால் அந்த படம் சொல்லலை. அப்படி ஒன்று அந்த படத்தை பார்த்துட்டு யாரும் திருந்தினானா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த படமும் அப்படி தான் இருந்துச்சு. அது தேங்காய் சீனிவாசன் போல் ஒரு சீனியர் நகைச்சுவை நடிக்கும்போது அது வந்து சேரலை. அதோட மேக்கிங் அன்றைய காலகட்டத்தில் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி நான் வந்து குடியை பற்றி ரொம்ப சிலாகிச்சு பார்த்த படம் 2016 ஸ்பிரிட்னு ஒரு மலையாள படம், மோகன்லால் சார் நடிச்சது. அந்த படம் பார்த்துட்டு கருப்புள்ளியப்பன் தான் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குறீங்க பாருங்கன்னாரு. எனக்கு படம் பார்த்த உடனே அந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் அந்த படத்தோட ரைட்ஸ் வாங்கிட்டேன். நான் போய் அந்த ரைட்ஸை வாங்கிட்டு ரீமேக் படம் பண்ணுற ஐடியாவே கிடையாது லைஃப்பில். எந்த கதையாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ குப்பை கதையோ நம்ம கதையிலே எடுத்துருவோன்னு சரி முதல் முறையாக இந்த ஸ்பிரிட்டை வந்து ரீமேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஹீரோவாக அப்ரோச் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச எந்த ஹீரோ ஒத்துக்கலை. இவ்வளோக்கு மோகன்லால் சாரை விட
இவங்க யாரும் பெரிய ஹீரோக்கள் கிடையாது இங்கே இருக்கிறவங்க. அப்படி இருந்துமே அவர் பண்ணினதை இங்கே ஒத்துக்க தயாராக இல்லை. சரி நான் அதோட அப்படியே வச்சுட்டேன். சரி அப்போ என்றைக்காவது நம்மளே நடிச்சுக்கிறோம் அந்த படத்தை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, சரி இந்த பிரச்சனைலாம் முடியும் போது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்படியே காலம் கடந்து போயிட்டே இருந்துச்சு. இதுக்கிடையில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அதே மலையாளத்தில் வெள்ளம்னு ஒரு படம் வந்தது. ஜெயசூர்யா நடித்தது. ஒரு குடியோட கொடுமையை, ஒரு குடி நோயாளியை பற்றி. சார் நான் அந்த படத்தை ஸ்பிரிட்டு தான் எடுக்கலை, இதை வாங்கி உடனே எடுத்துருவோம். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் மெஜஸ்டிக் லுக்கு ஸ்பிரிட்டில் மோகன்லால் சார் பண்ணது. இப்போ மோகன்லால் சார் பண்ணினதை நம்ம போய் பண்ண முடியாது. ஒரு பெரிய ஒரு ஸ்டைலாக இருக்கிற ஒரு எஜுகேட்டட் போல் இருக்கிற ஒருத்தன் இருந்தால் தான் சரியாக இருக்கும். ஒரு பெரிய சிந்தனையாளன் குடி நோயாளியாக எப்படி இருக்கான், அவன் தன்னை குடி நோயாளின்னு ஒத்துக்கிறானா இல்லையான்றது தான் அந்த படத்தோட கதை. இது கரெக்டாக இருந்துச்சு. வெள்ளம் ஜெயசூர்யானோடனே சரி நம்மள மாதிரி தான் தாடி இடி வச்சுருக்காருன்னா அந்த படத்தை வாங்கலான்னு போய் கேட்கும்போது, நான் போய் கேட்கும்போது வெள்ளத்துக்கு ஒரு காம்படிஷன் இருந்துச்சு, வேறு ஒருத்தர் யாரோ வாங்க போகிறாருன்னு. இதெல்லாம் எனக்கு வந்து குடி வந்து ரொம்ப அது தெரிஞ்ச விஷயம். கொஞ்சம் அப்படின்னு தப்பிட்டேன், இல்லைன்னா நானும் ஒரு பாட்டில் ராதா தான், அங்கேருந்து வந்தவன் தான் நான். அதனால் அந்த படத்தை எடுக்க முடியல. அப்புறம் நானும் என்னோடய அசிஸ்டண்ட்டும் உட்காந்து இது ரெண்டுமே இல்லாமல் வேறு ஒன்று புதுசாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கதை பண்ணணும். அது காரணம் என்னென்னா, என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தன் இருக்கான் இந்த மாதிரி. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் செந்தில்னு ஒரு நண்பன், இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்டேட்லேயே 6th வந்தவன். ஸ்டேட்லேயே 6th. அவன் நாசமாக போனது குடியில் தான். அதுலேருந்து மீளவே இல்லை. இது மாதிரி என்னோட பழகிய பல பேர் வந்து மீள முடியாத குடியின் அடிமையில் இருக்காங்க. என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்கான். அப்போ மதுரையில் நரிமேட்டில் ஒரு இதே மாதிரி டிஅடிக்ஷன் சென்டர் இருக்குது. அதை நடத்துகிறவனும் என் ஃப்ரெண்டு தான். அவன் முன்னாள் ட்ரக் அடிக்ட்டு, அவன் தான் நடத்துகிறாங்க. அந்த இடத்துக்கு தெரியும். அங்கே வந்து என்னோட அந்த ரிலேட்டிவை கொண்டு போய் நான் சேர்த்துருக்கேன், அங்கே பார்த்துருக்கேன். அவன் சொல்கிறான் அவன் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணு. எனக்கு முதல்ல தெரியாது. நான் கொண்டு போய் சேர்க்கும்போது அவன் வந்து அமீரோட ரிலேட்டிவ்னு கொண்டு போய் சேர்த்துட்டோம். அவன் சொல்கிறான் என்னை தெரியல அவனுக்கு அப்படின்னா. தெரிலன்னா அவன் சொல்கிறான் ஒன்றா தான் நம்மலாம் குடிச்சிக்கிட்டு இருந்தோன்னு ஆரம்பித்து அவன் இந்த கதையை பூரா சொல்கிறான். என்னடாண்ணே ரொம்ப மோசமாக போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் இதை ஆரம்பித்தேன்னு. அப்புறம் அதுக்கு இங்கே சைதாப்பேட்டையில் அதே மாதிரி ஒரு டிஅடிக்ஷன் சென்டர், அங்கேயும் நான் போயிருக்கேன் நான். அப்போ இதை வச்சு ஒரு கதை எழுதினேன். எழுதி வச்சாச்சு, பிகினிங் டு எண்டு. நானும் என்னோடய அசோசியேட் எழிலும் சேர்ந்து. அன்றைக்கி ரஞ்சித் கூப்பிட்டு இந்த படம் காமிக்கிறார், பார்த்து முடித்த உடனே தெரிஞ்சிச்சு அதை எடுக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு சிறப்பாக எடுத்து முடிச்சிட்டாங்க பாட்டில் ராதாவில். இனி போய் நம்ம அதை எடுத்தோம்னா வேறு தான் எடுக்கணும். இனி போய் அதை எடுத்தோம்னா நான் வந்து தினகரனை பார்த்து எடுத்ததாக தான் இருக்கும் அந்த படம். அப்படி அமைஞ்சிருக்கு அந்த படம். எப்படி வந்து பாக்ஸிங்கில் வந்து இன்னொரு படம் எடுக்கலாமா அப்படின்னா சர்பேட்டை தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு மென்டல் அசைலம் இனிமேல் திருப்பி எடுக்கணும்னா சேது தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு தீவிரவாதியை காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகணுன்னா அது விடுதலை தான் ஞாபகத்துக்கு வரும். ஒருத்தர் ஓடி போய் சற்றை இனிமேல் இறக்குனான்னா ரன்னு தான் ஞாபகத்துக்கு வரும். அதுபோல் டிஎடிஷன் சென்டர்னு தமிழ் சினிமாவில் ஒரு படம் வந்துச்சுன்னா அது இந்த படத்தை தான் ஞாபகம். அப்படி ஒரு படம் அது மிகச்சிறப்பாக. அதாவது ஒரு ஃபஸ்ட் ஹாஃபை வந்து இவ்வளவு அழகாக என்கேஜ் பண்ண முடியுமா? ஏன் இங்கே சொன்னவங்க ஏன் சரியாக சொல்லலைன்னு தெரில. இது ஒன்றும் பிரச்சார படம்லாம் கிடையாது. இது பிரச்சாரம்ன்ற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட். மாறன்லாம் பின்னிருக்கார் ஃபஸ்ட் ஹாஃபில் எக்ஸ்ட்ரானரியா. போகிற போக்கில் அதுவும் ஓபியில் டைலாக் டப்பிங்கில் போட்டிருக்காரு பாருங்க. அங்கங்கே நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் சரி. இதை நான் என்ன சொல்கிறேன்னா, நான் மிகைப்படுத்தி சொல்லலை. சமீபத்தில் இந்த படத்தை குட்லக்கில் பார்க்கும்போது மொத்த தேட்டர்லேயும் ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். படம் போட்டதுலேருந்து வெற்றிமாறன் தான், வேறு யாரும் இல்லை. சிரிக்கிறதுனா எப்படி இந்த லெவல்லாம் இல்லை. அவர் இப்படி தட்டுறாரு அப்படி தட்டுறாரு எந்திரிக்கிறாரு. என்னங்க இப்படி நான்லாம் சிரிப்புன்னு பேப்பரில் எழுதியிருந்தாலே சிரிப்பேன், இது என்னங்க இவ்வளோ அப்படின்றாரு. நானும் சிரித்தேன், ஆனால் இப்படிலாம் சிரிக்கலை. எல்லாரும் பார்க்குறாங்க, ஒருவேளை நக்கல் அடிக்கிறாங்க. உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃபு. அந்த ஃபஸ்ட் ஹாஃபோட இன்ட்ரோல் பிளாக் ஒன்று இருக்குது. அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து இப்படி இந்த ஒரு படத்தை இன்ட்ரோல் பிளாக் வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு இடத்த வந்து அந்த டைரக்டர் ஃபிக்ஸ் அந்த பையன் தான் நினைக்கிறேன். அவன் தானே? அவன் நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லலை. அவன் இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு வேலை பார்க்குறான், மொத்த பேரையும் பயமுறுத்திட்டான். அவ்வளவு சிறப்பாக போட்டான். சரி, இப்படி ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் என்ன இருக்கும் அப்படின்னு போனால்
டெட் கான்ட்ராஸ்டாக ஒரு எமோஷன் படம் ஃபுல்லாக. இப்போ நமக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுத முடியும்? கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. படத்தோட பிகினிங்லேருந்து இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு இடம் கூட அவங்கள வந்து சும்மா இருக்க விடலை. ஜான் விஜயெல்லாம் வந்து அப்படி பிரமாதப்படுத்திட்டார். பிரமாதமாக அந்த கேரக்டரு. இதில் இந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட் வந்துச்சு இல்லையா, அதான் அவரோட இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு. அவ்வளவு அழகாக, அவ்வளவு மெச்சூர்டாக. நான் சொன்னேன் இல்லையா மதுரையில் என்னோடய ஃப்ரெண்டுன்னு, அவன் கேரக்டர் தான் ஜான் விஜய் பண்ணியிருக்காரு. இந்த செகண்ட் ஹாஃப் என்னடான்னா அது வேறு ஒரு ஏரியாவில் இருக்குது, கம்ப்ளீட் எமோஷனில் இருக்குது. இப்போ லிங்கு சொன்னார் இல்லையா, அவன் போயிடக்கூடாதுன்னு. அந்த காட்சி இன்னொரு இடம். அதாவது புருஷன் எனக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டு அந்த சஞ்சனா உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சீன் இருக்குது. அந்த சமைப்பாங்க, அந்த மீன் பொரிச்சிட்டு வச்சுட்டு பிள்ளைகளோட வந்துடுவான் அப்படின்னு. இந்த வரலேன்ட்டு போனவன் கூட 2 குடியானோடு இந்த சைக்கிளில் போவான் பாருங்கள். அப்படியே போயிட்டு நான் இந்த வந்துடுறேன்னு. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், வாழ்ந்துருக்கேன், எல்லாமே தெரியும். இந்த கேரக்டர் வந்து இப்போது குரு சோமசுந்தரத்தை தவிர தமிழ் சினிமாவில் இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு நடிகனே இல்லை. நான் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு சொல்லலை. நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள். இவ்வளவு சிறப்பாக ஒருத்தன் பண்ண முடியுமா? பண்ணியிருக்காங்க. சரி, அவங்க ஹீரோயின் சஞ்சனா, அவங்க வந்து முதல்ல நமக்கு ஹீரோயின்னா வேறு மனநிலை தானே இருக்கும். அப்படி இருக்கணும் ஒன்று. ஒரு கேரக்டராக சிம்பிளாக ஒரு நடுத்தர குடும்பம், ஒரு மிடில் கிளாஸு, அவங்க தன்னுடைய கணவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் இருக்க முடியலை, அவனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு கட்டத்தில் பிரிஞ்சுட்டு நான் அந்த சீனை ரொம்ப ரசித்தேன். நான் இப்போ நம்ம எழுதுனா கூட அதை அவ்வளோ தைரியமாக எழுதுவோமான்னு தெரில. குரு சோமசுந்தரம் வந்து நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேற ஒரு லைஃப்பை தொடங்குறதுக்காக நின்றுட்டுருப்பாங்க. அப்படி நடந்து வரும்போது அவனை பார்த்துட்டு, புருஷன் நிற்கிறான்னு பார்த்துட்டு அப்படி திரும்பி வருவாங்க. வந்தவுடனே நான் திருந்திட்டேன், நம்ம உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே நம்ம என்ன செய்வோம்? சரி வாங்க ஆகா கணவனே கண்கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். செம்ம டைலாக் போடா நாயே, எக்ஸ்ட்ரானரி. நீ திருந்துவ, இதை நீ சொல்லுவ, நான் வந்து கேட்கணுமா? என் 10 வருஷ வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்டான்னு ஒரு பொண்ணு சொல்கிற அந்த இடம் இருக்கு பாரு. எவ்வளவு கனவுகளோட இது போல் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஏன்னா இந்த வார்த்தை நான் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்கிட்ட கேட்டேன். நான் இன்றைக்கி அந்த பொண்ணுங்க 2 பேருமே காலேஜ் படிக்கிறாங்க. ஒருத்தவங்க துபாய் போயிட்டாங்க. கல்யாணம் ஆன நாள்லேருந்து ஒருத்தன் போராடிருக்கான். ஒரு பொண்ணு போராடி அவனை மீட்டெடுக்கவே முடியலை கடைசி வரைக்கும். எத்தனை டிஎடிஷன் சென்டர் கொண்டு போய் விட்டாலும் அங்கேருந்து ஒரு ஃபோன் போடுவான், அழுகுவான், நான் காலில் விழுகிறேன், என்னை மன்னிச்சிரு, நான் திருப்பி வந்துடுறேம்மா. வந்து ஒரு 10 நாள் தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது அப்படியே போய் அந்த மனைவியோட அந்த வார்த்தையை நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டேன். அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க படம் பார்க்கலன்னு சொன்னாங்க. படத்தோட எண்டு ஷாட் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷன் தான். ஃபஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்துட்டு அந்த மூடுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் இருக்காது. அந்த எண்டில் கிளைமேக்ஸில் ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று பண்ணியிருக்காங்க அவங்க டைலாக் டெலிவரியோட. மிக பிரமாதமாக இருக்குது. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இதில் இவர் நல்லா நடிச்சிருக்காரு. மாறனெல்லாம் நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். மாறன் பேசுகிற டைலாக் எல்லாமே குட்டி குட்டியாக. ஜான் விஜய் இப்படி பார்த்துட்டு, ஜான் விஜயை நான் பெருசாக ரசித்ததில்லை சார்பேட்டா தவிர. நான் ஒரு படம் நடிச்சிருக்கோம், அந்த படம் பாதியிலே நின்றுச்சு. ஆனால் இந்த படத்தில் இவ்வளோ பிரமாதமாக அந்த ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வரும்போது அவ்வளோ அழகாக வாழ்ந்திருக்காரு. ஒரு நல்ல திரைப்படம் அது உருவாக்கும்போது தனக்கான ஆட்களை, கலைஞர்களை சேர்த்துக்கிறோம். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அதுபோல் அப்படி சேர்த்துக்கிட்ட ஒரு நல்ல திரைப்படம் தனக்கான வெற்றியையும் சேர்த்துக்கிறோம். அதுக்கு யாரும் போய் சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பாட்டில் ராதா அப்படி ஒரு வெற்றியை சேர்க்கும்ன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன். மற்றபடி சான்றோடன் பேசும்போது கைதட்டுங்க அப்படின்னாரு. உங்கள் பேச்சுக்கு இங்கே யாரும் கைதட்ட தயாராக இல்லை. உங்கள் பாட்டுக்கு தான் கைதட்டினாங்கல்ல எல்லாரும். அப்புறம் என்ன? இல்லை அதுதான் நீங்கள் கேட்காமலே வந்துருச்சு உங்களுக்கானது. ஸோ அதனால் எல்லாரும் மிகச்சரியாக பண்ணியிருக்க. இந்த படம் பார்க்கும்போது ஒரு நோய் அப்படின்றத ஒருத்தர் உணரணும். இன்றைக்கி அதை நோயின்னு உணராமல் பல பேர், இதை சீனிராமசாமி என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்காரு. சார் அது ஒரு நோய் சார், அது குடி ஒரு நோய். அது நோயின்னு எவன் உணர்றானோ அவன் தான் சார் அதுலேருந்து வெளியில் வர முடியும். நான் ஒரு முறை ஒரு ஆட்டோவில் போகும்போது ஒரு ஆட்டோ டிரைவர் இதை என்கிட்ட சொன்னான். சார் நான் ஒரு பெரிய குடி நோயாளி சார். இப்போ நான் வந்து
அதுலேருந்து வந்துட்டு ரொம்ப கேவலமான அவன் சொல்கிறான், நான் ரொம்ப கேவலமானவன் சார், அவ்வளவு கேவலமான செயல்களை செஞ்சுருந்தேன் நான். அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இந்த கிளாஸுக்கு பேர் என்ன, ஏஏவா, ஏஏ, அந்த ஏஏ கிளாஸுக்கு போய் அவன் சொன்னான் என்கிட்ட, இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் சார். நான் போய் அந்த மானக்கேடான விஷயத்துலேருந்து ஒரு மனுஷன் எவ்வளவு அவமானப்பட முடியுமோ அந்த அவமானத்துலேருந்து மீண்டிருக்கேன்னு சொன்னால், அதுபோல் இந்த படம் பார்க்குறவங்க மீளலும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கான படமாக பாட்டில் ராதா அமைஞ்சிருக்கான்னா நான் மிகைப்படுத்தி சொல்லலை, படம் சத்தியமாக அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள் ரஞ்சித் அண்ட் குழுவினருக்கு, இயக்குனருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. படத்தில் கதை இருக்கிறது எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு தான். அதனால் வந்து கதையை மறைச்சி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கதையை சொன்னால் தான் எல்லோரும் வருவாங்க. எனக்கு வந்து இந்த பாட்டில் ராதான்னு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே வந்து இந்த படத்தை நான் கவனிச்சிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, என்னோடய அசிஸ்டண்ட் கார்த்தி அவர் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார், அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருந்தோம். அதுவும் இதே மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பற்றின ஒரு ஸ்கிரிப்டு. நிறைய விஷயங்கள், நிறைய அதில் நான் நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருந்தது. அந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போதெல்லாம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டது, கற்றுக்கிட்டது இருந்தது. அண்டு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அமீர் சொன்ன மாதிரி தான், அந்த படம் பண்ண முடியாது. எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு அடிக்ஷனுக்குள்ளே தான் இருக்கிறோம். இன்றைக்கி எல்லாருமே ஏதோ ஒரு அடிக்ஷனுக்குள்ளே இருக்கும். எனக்கு ஆல்கஹால் அடிக்ஷன் இல்லை, பட் எனக்கு வந்து நிக்கோட்டின் அடிக்ஷன் இருந்தது. இன்றைக்கி நம்ம எல்லாருமே டிஜிட்டல் அடிக்ஷனில் இருக்கிறோம். ஒரு ஒரு இன்ஸ்டாகிராமையோ அல்ல ஒரு யூடியூபையோ நம்ம ஸ்வைப் பண்ணும்போது வி கெட் அ ஹிட், வி கெட் அ ஹை, அந்த அடிக்ஷனில் இருக்கிறோம். ஸோ அடிக்ஷன் வந்து சமூகத்தில் எல்லா காலகட்டத்துலேயுமே இருந்திருக்கு. அது இல்லாத காலமே இல்லை. இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக குடி நோய், அந்த டேர்ம் குடி நோயின்ற டேர்ம் வந்து எனக்கு கார்த்தி மூலமாக தான் தெரியும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக. அவரும் சொன்னார், குடிக்கிறதுக்கும் குடி நோயாளியாக இருக்கிறதுக்குமான வித்தியாசம். அதை வந்து இது ரொம்ப அழகாக பேசுது. இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடினா, ஒரு ஊரில் அல்லது ஒரு தெரு இருக்குன்னா அதில் வந்து ஒரு 5 வீட்டில் இருக்கிற ஆண்கள் குடிப்பாங்க. ஒரு வீட்டில் இருக்கவர் வந்து இந்த மாதிரி குடிநோயாளியாக இருப்பார். இன்றைக்கி வந்து ஒரு தெருவில் ஒரு வீட்டில் இருக்கவர் குடிக்காமல் இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது. தெருவில் 10 குடிநோயாளிகள் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பாட்டில் ராதான்ற ஒரு படம் வந்து இட் இஸ் அ வெரி பர்சனல் ஸ்டோரி, பட் இட் ஹாஸ் காட் அ ஸ்ட்ராங் சோஷியோ பொலிட்டிக்கல் ரெலவென்ஸ். இந்த மாதிரியான படங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை இட் இஸ் அ பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் தான். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு தனி மனிதன் அவனுடைய குடிநோய்க்கு நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இந்த படம் பேசுகிற அரசியல் ரொம்ப முக்கியமான அரசியலாக நான் பார்க்குறேன். ஒரு டி அடிக்ஷன் சென்டர் என்னவா ஃபங்க்ஷன் பண்ணுது, என்னவா இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற சிஸ்டம் என்ன, அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு ஃபேமிலி ஒருத்தர் வந்து ஒரு அடிக்டாக இருக்கிறதால, அது எந்த விதமான அடிக்ஷனாக இருந்தாலும், ஒருத்தர் ஒரு அடிக்டாக இருக்கிறதால அவரை சுற்றி இருக்கிறவங்க என்னெல்லாம் இழக்கிறாங்க, அவருடைய நண்பர்கள் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த ஃபேமிலி என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுது, இதை வந்து ஒரு வாழ்க்கைக்கு பக்கத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்மாக சொல்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு அமீர் சொன்ன மாதிரி ஒரு என்கேஜிங்கான நரேட்டிவ், அட் த சேம் டைம் திஸ் இஸ் அ ஃபில்ம் ஆஃப் பாசிட்டிவ் பாசிபிலிட்டிஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஃபில்ம். இதில் வந்து எல்லாருக்குமே ரிடெம்ஷன் இருக்குது. எவ்வளவு டார்க்னஸில் இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு கீழே போனாலும் நாம் நினச்சா நம்ம அதிலிருந்து மீண்டு வந்துடலான்னு சொல்கிற ஒரு படம் இது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எப்போவுமே நம்ம நிறைய சந்தர்ப்பங்களில் பார்க்குறோம், ஒரு நம்பிக்கை
இந்த மாதிரி குடிநோயாளிகளோ இல்லை ஏதோ எந்த அடிக்ஷனில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை போகும், நம்மளால் முடியுமா, நம்மளால் முடியாது, நம்மலாம் எப்படி பண்ண போகிறோம். அப்போ அந்த 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 ஆல்கஹாலிக் அனானிமஸில் அந்த ஓப்பன் ஷேரிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஓப்பன் ஷேரிங் தான் வந்து அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படமே வந்து ஒரு ஒரு குடிநோயாளியினுடைய ஓப்பன் ஷேரிங் தான் நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ பிக் இம்பேக்ட் இன் த சொசைட்டி. அட் த சேம் டைம் இந்த படத்தினுடைய அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்புறமா இன்னொரு டைம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தோட காஸ்டிங் பற்றி சொல்லி ஆகணும். இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு நடிகரும் வந்து இந்த படம் ஒரு சினிமா இல்லை, இது வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிறது, நம்ம தெருவில் நடக்கிறது, நம்ம அண்ணனுக்கு நடக்கிறது, நம்ம தம்பிக்கு நடக்கிறது, நம்ம அப்பாவுக்கு நடக்கிறது அப்படின்னு நம்மளை உணர வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது காஸ்டிங். எல்லாருமே வந்து மிக பொருத்தமான சாய்ஸஸ். அங்கே அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அந்த தெருவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு நடிகருமே வந்து அவ்வளோ பொருத்தமாக இருக்காங்க. அண்ட் எல்லாருமே அவ்வளோ கன்வின்சிங்காக அந்த ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை இவங்க அவங்கன்னு, பட் எல்லாருமே அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது அண்ட் பீயிங் அன் ஆடியோ லான்ச்ன்றதால மியூசிக்கும் நான் சொல்லிடுறேன். ஒரு எப்படி ஒரு ஹார்ட் பீட் மாதிரி இருக்குது. எங்கேயுமே நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண முடியல, ஆனால் அது இல்லைன்னா நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. சாங்ஸ் நம்ம கேட்டோம், நல்லாயிருக்கு. ஒவ்வொருத்தருமே அவங்க ஜாபை சரியாக செஞ்சுருக்காங்க. அது வந்து அது டைரக்டரோட கிரெடிட் தான். எக்ஸப்ஷனல் ஒர்க் ஆஸ் அ ரைட்டர் அண்ட் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர். ஏன்னா ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ்க்குள்ளே ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுறது, இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி வைக்கிறதும் அவங்கள எமோஷ்னலாக மூவ் பண்ணுறதும் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஐ வாஸ் வெரி என்கேஜ். அமீர் சொன்ன மாதிரி நான் ரொம்ப என்கேஜாக இருந்தேன் இந்த படத்தில். அண்ட் ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட எனக்கு உணர்வுபூர்வமான ஒரு ஒரு கனெக்ட் இருந்தது. எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய நண்பர்களையோ என்னையோ அல்லது எனக்கு தெரிஞ்சவங்களையோ நான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அது அந்த ஒய்ஃபாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளாக இருக்கட்டும், அந்த 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 பாட்டில் ராதான்ற கேரக்டராக இருக்கட்டும், அவனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருலேயுமே வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் வாழ்க்கையில் சந்தித்த நபர்களை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அந்த அளவில் அந்த ரைட்டர் அண்ட் த டைரக்டர் ஹேவ் சக்சீடட். அண்ட் இப்படி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு முதல்ல பலூன் பிக்சர்ஸுக்கும் ரஞ்சித்துக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இது வந்து இந்த மாதிரி ஃபில்ம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து இது மெயின் ஸ்ட்ரீம் இல்லையே அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் மெயின் ஸ்ட்ரீமுடைய பிக்கஸ்ட் ஃபேக்டர் இஸ் ஐடென்டிஃபைபிள் எலிமெண்ட். இதில் இருக்கிற அந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த கதாபாத்திரங்களை நாம் எவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோன்றது தான் இந்த படத்தினுடைய சக்ஸஸாக இருக்கும்ன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி. நீங்க இல்ல, ரஞ்சித் சார். நீலம் முகவரி பா ரஞ்சித் அவர்களை பேச அழைக்கிறோம். ஏன்னா இந்த ஜெய்வீன், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களை எல்லாரும் பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு நிகழ்வில் சந்திக்கிறதுல. அண்ட் வந்து ஆக்சுவலி தினகரன் வந்து பயங்கர பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். முக்கியமான சம்பவக்காரங்கள்லாம் இங்கே இருக்காங்க. அவங்களாம் படம் பார்த்துட்டு வந்து தினகரனை விஷ் பண்ணுறது. குறிப்பாக எனக்கு வந்து தமிழ் சினிமாவை வந்து வேறு மாதிரி மாற்றி விட்டவங்க இங்கே வந்து இருக்கிறது, அதுவும் படம் ரிலீஸ் முன்னாடியே வந்து தினகரை ப்ளஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். தேங்க்யூ. லிங்குசாமி சார், அமீர் சார், வெற்றி அண்ணா, மிஸ்கின் அண்ணா, அவங்களெல்லாம் பற்றி பேசி தான் நாங்கள் சினிமாவுக்குள்ளே வந்தோம். நான், தினகர், ஜெய் இருக்கான், 3 பேருமே காலேஜில் படிக்கிறப்பவே வந்து எங்களுக்குள்ளே வந்து இதை பற்றின நிறைய டிஸ்கஷன் இருக்கும். பருத்தி வீரனாக இருக்கட்டும், லைக் வந்து ரன்னாக இருக்கட்டும், அண்ட் வந்து இல்லை ஒரு எமோஷ்னலாக இருக்கு.
பொல்லாதனா இருக்கலாம். பொல்லாதனை விட நாங்கள் பயங்கரமாக பேசுனது வந்து ஆடுகளம் பற்றி தான். ஆடுகளம்ல இருக்கிற அந்த கேரக்டர் கிளைமேக்ஸு, அவன் ஏன் வந்து கத்தி அவன் குட்டான், அவன் சொருனானா இல்லையா, இல்லை வந்து அவன் ஏன் செத்தான் அப்படின்றதுக்கு நான் ஒரு கிளைமேக்ஸ் சொன்னேன். நான் அந்த பேட்டைக்காரன் ஏன் வந்து செத்து போயிடுறான் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்னா, பேட்டைக்காரன் சாவலைன்னா உயிரோட இருந்தால் அவன் கொண்டு வாண்டா அவனை அப்படின்னு நான் சொன்னேன். அவன் ஏதோ ஆனால் இவனுக்கு என்ன சொன்னாங்கன்னா, பேட்டைக்காரன் கடைசியில் திருந்துறான் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் சத்தியமாக அவன் திருந்த மாட்டான் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். அண்ட் வந்து அஞ்சாத இருக்கட்டும், அண்ட் வந்து ஓனாய் மாட்டிக்குட்டியும் அவருடைய சினிமாக்களில் அந்த மனித உணர்வுகளில் குறிப்பாக வந்து ஒரு திருநங்கை கேரக்டரை வந்து அவர் பயன்படுத்தி அப்படி பேச வச்சார்ல, அந்த ஒரு நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் கதை இருக்கும், ஒரு பயங்கரமாக எமோட்டானேன் நான். ஸோ இவ்வளோ இன்ஸ்பயரான ஒரு அண்ணன்களுக்கு முன்னாடி, இயக்குநர்களுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் படம் எடுக்கும் வரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டேன். காலேஜில் நான், ராஜா, ஜெய், தினகர் எல்லாருமே வந்து ஒரே இயர்மெட்டில் இருந்தால் நிறைய பேர் வந்தாங்க எங்களோட சேர்ந்து. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு டைரக்டர் ஆகிட்டேன். அண்டு 2வது ஜெய் ஆனா, 3வது வந்து தினகர் வந்திருக்கான் இப்போது. அண்ட் ராஜா வந்து ஆர்ட் டைரக்டராக இருக்கான். ஸோ எங்களுக்கு வந்து உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப மகிழ்ச்சியான மேடை. ஸோ நான் அவங்க 2 பேரையும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், படம் பண்ணாதீங்கடா, அனிமேட்டர் ஆகும்டா, அனிமேஷன் டைரக்டர் ஆகும்டா, அனிமேட் படம் பண்ணுங்கடா, இது பயங்கரமான வேர்ல்டு, அதுக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ புஷ் பண்ணேன். ஆனால் அவனுங்க வந்து இல்லை தமிழ் சினிமாவில் வந்து இயக்குநர்களுக்கு தான் வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்குது, அதனால் அவர் வந்து ரொம்ப முடியாமல் வந்துட்டானுங்க. ஆனால் அவனுக்கு வந்தோடனே எனக்கு பயமாயிடுச்சு, வந்து உடனே என்கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேருன்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க. இப்போ நான் வந்து ரொம்ப என்னென்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு இது எடுத்துக்கக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் பயந்தேன். நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை, கோ டைரக்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ட்ரீட் பண்ணேன், ஃப்ரெண்டாகவே ட்ரீட் பண்ணல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே காணாமல் போயிடுச்சு. நாங்கள் பேசிக்கிறதே இல்லை, பேசிக்கவே மாட்டோம். அவன் பாட்டுன்னு வருவானுங்க, ஒர்க் பண்ணுவானுங்க, போவானுங்க. அப்புறம் வந்து வேலையில் ரொம்ப கருணையற்று இருந்தேன் நான். அதனால் அவனுங்க ரொம்ப பயந்து தான் வேலை செஞ்சானுங்க. ஆனால் பயங்கர எஃபோர்ட் போட்டானுங்க. நிச்சயமாக என்னுடைய மற்ற உதவி இயக்குநர்கள் எந்த அளவுக்கு சிரத்தையோடு என்னுடைய வெற்றிக்கு, என்னுடைய திரைப்படத்துக்கு பாடுபட்டார்களோ அதே போல் வந்து பாடுபட்டவர்கள் தான் இந்த 2 பேருமே. ஸோ என்னுடைய உதவி இயக்குநர்களும் இன்றைக்கி வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்னுடைய நண்பர்களாக, என்னோடய உதவி இயக்குநர்களாக அவங்களும் இன்றைக்கி வந்து படம் பண்ணுறாங்க, படம் பண்ண போகிறாங்க. அண்டு இதை பார்க்குறப்போ வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ஸோ அப்புறம் நீலமில் படம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு சில பேர் யோசிக்கலாம், இந்த மாதிரி கண்டென்ட்னா நீலமில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் கதையை வந்து கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும், ஒவ்வொரு முறையும் படிச்சுட்டு கரெக்ஷன் சொல்லி டென்ஷன் ஆகிடுவானுங்க அவங்களே. சில பேர்லாம் வந்து இதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டு சண்டை போடுற அளவுக்குலாம் போயிடுவானுங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து படிச்சுட்டு இது ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகலை, ஒர்க் ஆகுனா ஒர்க் ஆகுது. ஆனால் எல்லா ஸ்கிரிப்டும் முடிஞ்ச அளவுக்கு நானே படித்து நானே வந்து அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து இது வந்து ஒர்க் ஆகலைன்றது வந்து செகண்ட்ரி. பட் ஆனால் இது மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம என்ன பேசுகிறோம் சொசைட்டிக்கு. சினிமா அப்படின்றது வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியமாக நான் பார்த்து உள்ளே வரல. எனக்கு அப்படி ஒரு சினிமாவுக்குள்ளும் பெரிய பரிச்சயமும் இல்லை. நான் பார்த்ததெல்லாம் வந்து நான் நேசித்த திரைப்படங்கள் எல்லாமே மனித உணர்வுகளையும் இந்த சமூகத்தின் மீதும் பெரிய அக்கறை கொண்ட திரைப்படங்கள் தான் என்னை பயங்கரமாக என்னை பாதிச்சுது. அந்த பாதிப்பிலிருந்து தான் நான் சினிமா எடுக்க வந்தேன். ஸோ என்னோடய நீலம் ப்ரொடக்ஷனும் ஸோ அது மாதிரி இருக்கணும். ஸோ என்னோட இந்த உணர்வை சரியாக புரிந்து கொண்டவர்கள் என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் வந்து இணை தயாரிப்பாக வந்து சேர்ந்துருக்காங்க. அந்த வகையில் வந்து நந்தகுமார் சார் தொடர்ந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தார். ஸோ அப்படி தான் வந்து நான் அவர்கிட்ட வந்து ஒரு 2 தினகர் தான் வந்து டைரக்டர் முடிவானதுக்கப்புறம் ஒரு 2 கதை வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சேன். ஸோ அதில் வந்து பாட்டில் ராதாவை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணாங்க, நானுமே முடிவு பண்ணேன். ஸோ அப்படி தான் இது எடுக்கப்பட்டது. ஸோ தினகர் மேலே எனக்கு கொஞ்சம் பயம்தான் இருந்தது, ஏன்னா அவன் ஷார்ட் ஃபிலிமை பார்த்து பயந்தவன் நான். ஜெய் மேலே எனக்கு அந்த பயம் இல்லை, ஏன்னா ஜெய் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தான், பிவேர் ஆஃப் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கர அட்டகாசமான ஒரு படம் அது. நான் அவங்ககிட்ட வந்து நீ இப்படி ஒரு ராவா ஆகிடுறான்னா அவன் வந்து பயங்கர என்டர்டெயினாக வந்து ப்ளூ ஸ்டார்னு ஒன்று எடுத்துட்டான். இவன் வந்து எப்படின்னா பயங்கர லவ், ஒரு என்டர்டெயினாக தான் இருப்பான் அப்படின்னு பார்த்தா இவன் பயங்கர எமோஷ்னலான ஒரு படம் எடுத்துன்னு வந்திருக்கான். டோட்டல் கான்ட்ராஸ்ட் 2 பேருமே.
அண்ட் வந்து அது ஃபஸ்ட் டைம் வந்து நான் படம் பார்த்து முடிச்சதுன்னே வந்து பார்த்தா வெல் எக்யூப்டு ஒரு படமாக அது இருந்தது. டெக்னிக்கலாகவும் சரி, ஆர்டிஸ்ட்டு நடித்தது, ஸோ இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அவனுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு பயங்கர கொடூரமாக இருந்தது. அப்புறம் ஒரு டைரக்டராக எவ்வளோ கொடூரக்காரனாக இருந்தான்னு அவனை பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நடிக்க தெரியாத ஒரு சின்ன பையனை வந்து கொடுமைப்படுத்தியிருக்கான் அவன். அதை பற்றிலாம் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு கேட்டு சிரிச்சிட்டு இருந்தோம் நாங்கள். அந்த கதை வந்து பயங்கரமான கதை. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஓகேவான ஷார்ட் ஃபிலிம் தான், அப்படி முடிஞ்சிருக்கோம். பட் ஆனால் வந்து அதை எடுத்த விதம் வந்து பற்றி பேசி பயங்கரமாக சிரிச்சுட்டு ஜெய் வந்து ஓடி வந்துட்டான். ஒரு நாள் தானே வேலை செஞ்சேன், ஒரு நாள் 2 நாளே வேலை செஞ்சு ஓடி வந்துட்டான். அவங்க கூடலாம் எவன்டா வேலை செய்வான். ஸோ அந்தளவுக்கு வந்து விதிநகருடைய கொடுமையை வந்து நான் தான் யோசிச்சேன். டே நான் சொல்லி அனுப்பிச்சேன், ஸ்பாட்டில் யாரையும் திட்டாதரா, ஆக்டருங்களை திட்டாமல் வேலை வாங்கடா, கொஞ்சம் கவனமாகறா. நான் ஸ்பாட்டுக்கே போகல ஃபஸ்ட்டு, இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சில ஃபுட்டேஜஸ் பார்த்தோன்னே வந்து பரவாயில்ல, இவன் டைரக்டர் ஆகிடுவான்டா அப்படின்ற மாதிரி வந்து எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அந்த கான்ஃபிடென்ட் அடிப்படையில் சரி அப்படியே நான் அவனை வந்து விட்டேன் நான். அப்புறம் பார்த்தா ஒரு பயங்கரமாக இப்படி ஒரு எமோஷ்னலான ஒரு படத்தை வந்து கொடுத்துட்டான். அண்ட் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணும், அதே நேரத்தில் வந்து எமோட்டிவாகவும் அண்ட் ஒரு விழிப்புணர்வாகவும் ஆக்கும் அப்படின்றதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நான் வந்து 12th படிக்கிறப்போ தனியாக ஒரு நைட்டில் உட்காந்து ஒரு நாள் வந்து சூசைட் பண்ணிக்கலான்னு யோசித்தேன். அது என்னன்னா வந்து இதுதான், அந்த என் வீட்டில் வந்து எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் அழுதுனே இருப்பாங்களா, அது வந்து பார்க்கவே முடியாது என்னால். ஸோ அது வந்து திடீர்னு என்னை வந்து பயங்கர ஒரு எமோஷனல் ஆக்கி விட்டுச்சு. அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு போயிட்டேன். அது யாருக்குமே தெரியாது, யார்கிட்டையும் நான் ஷேர் பண்ணதில்லை, எங்கள் அண்ணன் கூட இங்கே இருக்குது. ஸோ அது வந்து எவ்வளோ கொடுமையானதுன்றதை வந்து நேரடியாக நின்று அனுபவித்தவன். ஸோ இவன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அப்படி எடுத்து வந்து கொடுத்தவனே நான் அதை படித்து வந்து எனக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் நான். இப்போ அவன் இதை எழுதுனான், எப்படி இந்த லாங்குவேஜை பிடிச்சான், எப்படி இதை பேசுகிறத வந்து அவன் வந்து அந்த டயலாக்ஸை எப்படி, அந்த நுவான்சன்ஸை எப்படி வந்து பிடிச்சான். அண்ட் வந்து அதில் வந்து அஞ்சலை இருக்குதுல்ல, அஞ்சலை தான் என் அம்மா. நான் என்னுடைய ஆசையே என்னன்னா, என் அம்மா வந்து கஷ்டப்பட்ட மாதிரி என் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. அதுதான் நான் வந்து பயங்கரமாக, ஏன்னா ஊரில் ஒரு கொண்டாட்டம், ஒரு திருவிழானா எல்லார் வீடும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா எங்களை பயங்கர சந்தோஷமாக, எங்கள் அப்பா மாதிரி எங்களை வளர்த்துறது கிடையாது, யார் வீட்டாண்ட போய் எங்களை நிற்க வச்சது கிடையாது. சாப்பாடுக்கும் சரி, படிப்புக்கும் சரி பயங்கரமாக பார்த்துப்பார். எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்கள் அப்பா அவ்வளோ எங்களை பற்றி யோசிப்பார், கல்வி பற்றி எல்லாத்தை பற்றி யோசிப்பார். ஆனால் குடின்னு வரப்போ வந்து அவர் இழந்துருவார் எங்கள் அப்பா. ஆனால் கடைசி காலத்தில் அவர் வாழணும்னு நினச்சார். நான் இப்படி ஒரு பொசிஷன் வந்ததுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிரோடு இருக்கணும்டா அப்படின்னு ஆசைப்பட்டார். பட் அவருடைய லிவர் ஃபெயிலியரில் தான் அப்பா வந்து இறந்துட்டார். அது ஆக்சுவலி வந்து ஒரு 6 months டைம் கொடுத்தாங்க, பார்த்தா 1 வீக்லேயே வந்து இறந்துட்டார். ஸோ அது ரொம்ப ஒரு கவலையான ஒரு விஷயமா எனக்கு இருந்தது. ஆனால் தெரில, நான் அந்த டைமில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜிம் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம். இந்த இடத்துல உட்காந்து ஒரு இருட்டில் வந்து நான் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தேன்னு எனக்கு தெரில, வெறும் அந்த நிமிஷம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் பொதுவாக எங்கள் வீட்டில் அதிகமாக இல்லை, எங்கள் அப்பாவுடைய ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக ஹேண்டில் பண்ணது வந்து எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் தம்பி, இவங்க தான் வந்து பயங்கரமாக அதுக்குள்ளே இருந்தாங்க. நான் வந்து பொதுவாக வீட்டிலேயே இருக்க மாட்டேன், வெளியிலே தான் இருந்தேன் நான் படித்ததுலேருந்து எல்லாமே. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு நான் தப்பிச்சு தான் இருந்தேன் நான். பட் ஆனால் வந்து அந்த எமோஷனை என்னால் படிக்க முடிஞ்சுது. நாட் ஒன்லி என்னோடய அப்பா, தினரோட அப்பா கூட சொல்லலாம். லைக் நிறைய பேரை நாங்கள் அப்படியே கிட்டேருந்து பார்த்துருக்குறோம். அண்ட் வந்து இது குடி நோயின்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. குடிகாரங்களை பார்த்தா நமக்கு வந்து கோவம் வரும், ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா அப்படி கிடையாது. அது ஒரு நோய், ஒரு ஹேபிட்டாக மாறி வந்து அவங்க வந்து அவங்கள இழந்து அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அப்படி ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோம், அப்படி ஒரு படத்தை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம், இது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி தேதியில் வந்து சின்ன படங்களை கொண்டு வந்து தியேட்டரில் சேர்க்கறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அண்ட் ஓடிடிலையும் வந்து இந்த படத்தை வந்து விற்கிறதுங்களும் வந்து பயங்கர சவாலான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துருக்கு. அந்த தியேட்டர் ரிலீஸை வந்து உண்மையிலேயே நினச்சி பார்க்குறப்பவே வந்து ரொம்ப பயமாக இருக்குது. அது இத்தனை திரைப்படங்களை தயாரித்த நீலம் ப்ரொடக்ஷன் அண்ட் வந்து ஒரு இயக்குனராக பரவலாக தெரிந்திருக்கிற என்கிட்ட இருந்து கூட ஒரு படத்தை வந்து ரொம்ப இலகுவாக ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் வந்து இந்த சேலஞ்சோட நாங்கள் பயப்படலை. சரி ஓகே, இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்குது, அதனால் வந்து நம்ம வந்து ஒரு வணிக ரீதியாகவோ இல்லை வந்து அப்படி ஒரு படங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நான் எனக்கே அதுக்கு எதிரானவன் கிடையாது.
பட் ஆனால் வந்து அப்படி ஒரு திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில ரூல்ஸை டிசைட் பண்ணி சில லிமிடேஷனை கிரியேட் பண்ணி இப்படி ஒரு திரைப்படங்கள் தான் எடுக்கணும், இப்படி தான் இருக்கணும், என்ன சவாலாக இருந்தாலும். இப்போ என்னுடைய எல்லா திரைப்படங்களும் வந்து வெற்றி தோல்வியை மீறி ஆடியன்ஸ் இதை எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க தான் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். இதோட வெற்றியோட ரேஷியோ வந்து எப்படின்னா ஒவ்வொரு படத்துக்கும் மாறுபடும். எல்லா படங்களுமே வந்து லாபகரமான படங்களா அப்படின்னா வந்து அதில் சில கேள்விகள் இருக்குது. ஆனால் எல்லா படங்களும் தோல்வி படமாலாம் இல்லை. அது எந்த வகையிலனா வணிக ரீதியாக நாங்கள் வந்து லாபம் ஈட்டாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த படம் உருவாக்கின விவாதங்கள், அந்த படம் வந்து ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம், அந்த படம் ஏற்படுத்தியிருக்கிற விழிப்புணர்வு இருக்குல்ல, அப்புறம் அந்த படம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதுக்கப்புறம் வர நிறைய ரைட்டர்ஸை ஆக்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதில்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க்கை நம்ம தொடர்ந்து குத்துட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பலம் இருக்குல்ல, அதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு அட்ரினலின் மாதிரி வந்து புஷ் பண்ணிட்டே இருக்குது, நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இவ்வளோ பேர் வந்து பாராட்டினோடனே எனக்கு வந்து பயங்கர எனர்ஜி ஆயிடுச்சு. என்னடா இது வந்து நம்ம எனக்குமே வந்து சோர்ந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வந்து அதுதான் வந்து நாங்கள் தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருக்கிறோம். அண்ட் வந்து டெஃபினட்டாக என்றைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே எனக்கு வந்து மீடியாவோட சப்போர்ட் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்குது. நேர்மறையான விமர்சனமும் சரி, எதிர்மறையான விமர்சனமும் சரி, என்னை பற்றி அதிகமாக விவாதிக்கிறது, நீலமை பற்றி பேசுகிறது, நீலம் தயாரிப்புகளை பற்றி பேசுறது. இதை இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது. எங்கள் திரைப்படங்களில் வந்து நாங்கள் ஒன்று ஹேண்டில் பண்ணுவோம், எல்லாமே ரஞ்சித்தோட படமாகவே விமர்சனம் பண்ணுவாங்க. ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் படம் சில எக்ஸ்கியூஸ் இருக்கும். சில நிறுவனங்களில் வர ஃபஸ்ட்டு படம் டைரக்டர்ஸ் வந்து சில எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே, நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீலம்லேருந்து வர திரைப்படங்களை விமர்சனம் பண்ணுறப்போ வந்து நான் பயங்கரமாக வாட்ச் பண்ணியிருக்கேன். கருணையற்று ரஞ்சித்தோடைய நான் டிரெக்ட் பண்ணால் எப்படி ஒரு விமர்சனத்தை நான் வந்து எதிர்கொள்ளணும், அந்த அளவுக்கு வந்து அது வந்து ஃபேஸ் பண்ணப்படும். பட் ஆனால் அது ஒரு சவால் தான். நான் அதுதான் சொல்லுவேன். நான் வந்து அதை வந்து நீங்கள் இப்படி விமர்சனம் பண்ணாதீங்க, இல்லை வந்து நீங்கள் வேறு மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் இதை பற்றி பேசுவதே வந்து ரொம்ப ஒரு சாதகமான சூழ்நிலையாக நான் வந்து பார்க்குறேன். இந்த படத்தை பற்றி பேசுவதே ஒரு சாதகமான சூழ்நிலையாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் நான் வந்து பார்க்குறேன். பேசுவது தான் அவசியம். நீங்கள் அது வந்து எதிர்மறையாகவும் பேசலாம், நேர்மறையாகவும் பேசலாம். பேசுவது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பேசுவதற்கான சூழலை தொடர்ந்து உருவாக்கணும். அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் எனக்கு தரணும், எங்களுக்கு தரணும், நிறுவனத்துக்கு தரணும், இங்கே இருக்கிற ஒவ்வொரு படைப்பாளிகளுக்கும் தரணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். ஸோ அதனால் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட தொடர்ந்து இயங்குவதில். அண்டு இந்த திரைப்படத்தில் வந்து பணியாற்றிய டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் எல்லாரும் பற்றியும் நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து பேசுவீங்க. அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. என்னோடு மிக உறுதுணையாக இருக்கிற நந்தகுமார் சாருக்கும், பலூன் பிக்சர்ஸ் திரு அருண் அவர்களுக்கும், மற்றும் நீலம் ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு தோழர்களுக்கும், குறிப்பாக குணா, பிஆர்ஓ குணாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு முறையும் குணாவை நான் வந்து மிஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற ஜெனரஸ் டீம்ங்க, அவங்களுக்கும் வந்து இந்தியா முழுக்க மட்டும் எல்லா இடத்துலையும் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எங்களோடு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுற திங் மியூசிக், அண்ட் வந்து ஒவ்வொரு முறையும் எங்கள் நிறுவனத்தில் வர பாடல்களை வந்து போட்டி போட்டு வாங்குறதுல திங் மியூசிக் பெரிய ஆர்வம் காட்டுவாங்க. அவங்க தொடர்ந்து பெரிய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஒர்க் பண்ண இங்கே வந்திருக்கிற வாழ்த்து வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை உரித்தாக்குறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் எப்பவுமே ரொம்ப யோசிப்பேன், ஏன்னா நம்ம பெரிதும் மதிக்கிறவர்களை வந்து நம்ம கூப்பிட்றதுக்கு வந்து ஒரு வேலிடான படங்களை பண்ணணும்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். ஸோ அந்த பெரும் திருப்தி எனக்கு இருக்குது. மிஸ்டர் ஜான் விஜய் வந்திருக்காரு லேட்டா. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் பீம். நன்றி. ஜான் விஜய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மது பிரியர்கள் பற்றி இவர் பேச நான் நடிச்சுக்கணும் சொல்லிட்டேன். டே ஜானே, சிவாஜி மாதிரி நடிக்கிறார், அப்படியே பாக்கெட்டில் விட்டு. அதாவது ஒரு புலி எலியானா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு. வா வா, நல்லா பண்ண. தேங்க்யூ வெரி மச். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நான் ஆக்சுவலாக லேட்டாக வரல, ஐம் ஆன் டைம். இந்த கூலிங் கிளாஸ் போடுறவங்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு லிஸ்ட் வச்சு, தம்பி ரஞ்சித் முதல்ல, அடுத்தது மிஸ்கின், அடுத்தது நான் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. I second whatever Mishkin Anand said about the whole film. And I'm going to pick only a few points out of that, and I'm going to speak to you guys on it. And this film is a very special film for me, because the one which has made me what I am today in whole of India is Sarpeta as a daddy. And I'm very grateful and thankful to Paranjit for giving me that opportunity. Till the film was released, I never thought that film is going to be a hit and it's going to give me great names. But this film is not released yet, but I'm sure that it's going to give me good name.
and great satisfaction. I came running to be part of this, and it's a beautiful film. And let me make it a little lighter. என்னென்னா மிஷ்கின் அண்ணன் வந்தோன்னா சொன்னாங்க நிறைய அடிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி. பல விதமான அடிக்ஷன் இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அடிக்ஷன். ஆனால் ஒரே ஒரு அடிக்ஷனுக்கு மட்டும்தான் போர்டு போடுவாங்க, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு. வேறு எந்த அடிக்ஷனுமே கிடையாது. இட் மேட்டர்ஸ் அ லாட் அண்ட் இட் கெட்ஸ் இன் டு யுவர் ஹார்ட், மைண்ட், சோல், people, family, and also the environment around you. I'm not saying, or this film is also not preaching that don't drink. The film is giving you hope. That is more important. Life is all about hope, and every religion or every person who is an motivation for you, or people who like you, your mother is a great hope in your life. This film is exactly the same. This film is going to give you hope. ரெண்டு விஷயம் இருக்குங்க. குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கிறது ஒன்று, அதில் இருக்க சந்தோஷம் ஒன்று. குடிக்காமல் ஜாலியாக இருக்கிறது ஒரு சந்தோஷம் ஒன்று. அந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த படத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச். ஜே பேபி படத்தின் கோ டைரக்டர். மொத்தத்தில் ரஞ்சித் ஸ்கூலில் இருந்து வரும் அடுத்த ஒரு படைப்பாளி. சறுக்கி விழும் சமூகத்துக்கு தூக்கி எழும் கதையாக பாட்டில் ராதா கொண்டு வந்த அறிமுக இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ஃபில்மை பற்றி, ஃபில்மில் ஆக்சுவலாக ஃபில்முக்கு ரொம்ப ரொம்ப சின்சியராக ஜென்யூனாக கான்ட்ரிபியூட் பண்ண நிறைய பேர் வந்து மேடையில் இருக்க முடியல. எல்லாருமே அங்கே இருக்காங்க. எனக்கு இந்த நின்றுட்டுருக்க நேரம் முழுக்க நான் அவங்கள தான் யோசிச்சுட்டே இருந்தேன். சுந்தரண்ணாவாக இருக்கட்டும், ஜெயபெருமாள் அண்ணா, ஜெயசுராஜ் அண்ணா, நிறைய பேர் ரொம்ப செகண்டரி கேரக்டர்ஸாக மாதவி இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப 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 அன்பரசி, ரொம்ப முக்கியமான ஒர்க்கு எனக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாரையும் நேம் பண்ண முடியல, பட் ஐ ஹாவ் ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் டுவர்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஸோ ரொம்ப நன்றி. இங்கே அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி ரூபேஷ் அவரோட அசோசியேட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ரூபேஷ் இங்கே வர முடியல, கல்கட்டாவில் இருக்கான். அவங்க எல்லாருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு நான் ஃபில்மை பற்றி அது நிறைய இன்டர்வியூஸில் பேசியிருக்கேன். பட் எனக்கு இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சீஃப் கெஸ்ட் அவங்கள தேங்க் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு சென்சிபிளான ஃபில்மு. இதை வந்து ப்ரிவியூக்கு ரஞ்சித் கூப்பிட்ட உடனே வெற்றி சாராக இருக்கட்டும், அமீர் சாராக இருக்கட்டும், அகெயின் லிங்குசாமி சார் அண்ட் மிஷ்கின் சார், இவங்க வந்தது பார்த்துட்டு அதோட மட்டும் இல்லாமல் இங்கே இன்னைக்கு ட்ரெய்லர் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அவங்களோட இட் ஷோஸ் தேர் கேரக்டர் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 4 பேருமே வந்து ஆக்சுவலாக லிங்குசாமி சார் வந்து ரஞ்சித் விபி சார் கிட்ட சேரதுக்கு முன்னாடி அவர்கிட்ட தான் சேரணும் அப்படின்னு பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்து வெங்கட்பிரபு சார்கிட்ட கேட்டதே வந்து லிங்குசாமி சார்கிட்ட நான் அசஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு போய் கேட்டிருந்தான் காலேஜ் முடித்த டைமில். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவ்வளோ கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவை ஒவ்வொருத்தவங்க அவங்க ஓன் வேல ரீடிஃபைன் பண்ணவங்க இவங்க எல்லாருமே. அமீர் சாரோட பருத்தி வீரன் அவ்வளோ அதை டிஸ்கிரைபே பண்ண முடியாது, கிட்டத்தட்ட ஒரு மிராக்கிள் தான் அந்த ஃபில்மு. அதே மாதிரி வெற்றி சாரோட பொல்லாதவன் பார்த்தப்ப எனக்கு ஃபஸ்ட் டைம் தமிழ் ஃபில்மில் எனக்கு இப்போ கப்போலோட காட்ஃபாதரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கேரக்டர்ஸ் நம்ம பிக் பண்ணி ஒவ்வொரு கேரக்டர்ஸை பற்றியுமே ஒரு படமே பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பொல்லாதவனில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் டைம் அவ்வளோ டிஃபைன்டாக அத்தனை கேரக்டர்ஸை வச்சு ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆடுகளம் பார்த்தோம்னா ஆடுகளம் நான் கிட்டத்தட்ட அது ஒரு லைப்ரரி மாதிரி நிறைய டைம் நான் ரீவிசிட் பண்ணுற ஒரு ஃபில்ம். அவர் மிஷ்கின் சாரோட அவரோட ஒர்க் இருக்கட்டும். அகெயின் மிஷ்கின் சார் இப்போ இல்லை, பட் ரீசெண்டாக பார்த்தாலும் மார்டின் மேக்டோனா அப்படின்னு ஒரு ஃபில்ம் மேக்கர், அவர் வந்து அந்த 3 பில்போர்ட்ஸ் அவுட்சைட் எப்பிங்ஸ் மிசோரின்னு ஒரு படம் பண்ணிருக்காரு. நான் அது பார்த்ததுலேருந்தே ஒரு அமெரிக்காலேருந்து இப்படி ஒரு வாய்ஸோட ஒரு ஃபில்ம் மேக்கர் இருக்கானா அப்படின்னு அவர் நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவரை பற்றி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ ஃபைனாக அவங்க கிராஃப்ட் மேலே அப்படி ஒரு பேஷனட்டாக இருக்கவங்க இங்கே வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும். ஸோ இப்போ பலூன் பிக்சர்ஸ் அருண் பாலாஜி அண்ணா அவர் வந்து சும்மா ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் தான் ஒரு ஐடியாவாக சொன்னேன் இந்த கதை. அதை கேட்ட உடனே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி
அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும், அவங்க ப்ரொடக்ஷனில் அவர் கூட இருந்தவங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நந்தகுமார் சார் இல்லை, அவருமே இவ்வளோ நேரம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு சின்ன முகசுளிப்பு இல்லாமல் நிதானத்தோடு இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் என்னோட ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது வந்து நடிகர்கள், சோமனனா இருக்கட்டும், சஞ்சனா, பாரி, அபி, அசோக், ஈவன் மாறன் அண்ணன், ஜான்விஜ் அண்ணன், எல்லாருமே வந்து நிறைய பேர் இங்கே உட்காந்துட்ருக்காங்க. எனக்கு இவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு இதுதான் நான் சொல்கிறது. எனக்கு ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் பண்ணுறோம். நிறைய எனக்கு எடுக்கிறதுலையுமே நிறைய சேலஞ்சஸ் இருந்தது, நிறைய புரியாமல் இருந்தது, லிமிட்டேஷன் இருந்தது. அதே மாதிரி எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு வார்த்தை அவங்க தவறாக பேசினா கூட என்னால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. திரும்ப ரீடேக் போயிட்டே இருந்தேன். யாருமே வந்து இவன் என்ன இப்படி பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி இருந்ததே கிடையாது. நான் என்ன கேட்டாலும் எப்படி பண்ணாலும் இப்போது ஆச்சரியமாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா டைமும் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஜான்விஜனெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். 11 மணிக்கு ஆரம்பித்து 12, 1, 2, 2:30, 2:45 தான் அந்த ஷாட்டை நான் ஓகே பண்ணுறேன். திரும்ப 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 கிட்டத்தட்ட ஒரு 24-25 டேக் போகுது. அது எக்ஸாஸ்ட் ஆகிட்டாரு. எனக்குமே என்ன பண்ணுறதுனே புரியல. கடைசியாக வந்து ஓகே பண்ண டேக் வந்து பார்த்துட்டு ஓகே இது ஓகேவாடா அப்படின்ற மாதிரி போன ஒரு இது இருக்குல்ல, அவரோட லெவல், அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே தான் சோமனனாக இருக்கட்டும், அதே மாதிரி கிட்டத்தட்ட எல்லா ஆக்டர்ஸ்க்குமே அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது. சேம் டைம் 1-2 டேக்லேயுமே ஃபைனாக பண்ணியிருந்தாங்க. அது ஓகே பண்ணுற ஒரு இதுவும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரையும் நேம் பண்ண முடியல, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, தவறாக எடுத்துக்காதீங்க. அண்ட் ரூபேஷ் கேமராமேன், கிஷோர் தான் வந்து ரூபேஷை அறிமுகப்படுத்தினார் எனக்கு. நட்சத்திரம் நகர்கிறது தங்கலானோட கேமராமேனு. ரூபேஷ் இப்போ இங்கே இல்லை. பட் இந்த ஃபிலிம் பண்ணிவிட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஐ மீன் ஒரு 1.5 இயர் டைமுக்கு முன்னாடி நம்ம ஷூட் முடிச்சிருந்தோம். இப்போவுமே இந்த ஃபில்மோட கிராஃப்டை இதை வந்து வேல்யூ பண்ண முடியுது அப்படின்னா இதோட ஜென்யூன் ஹீரோ அப்படிங்கிறது டெஃபினட்டாக ரூபேஷ், ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜா, அண்ட் எடிட்டராக வந்து கிட்டத்தட்ட எடிட்டரோட ரோலுங்கிறது நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேறவா நினச்சிருந்தேன். ஆனால் எடிட்டில் ஒர்க் பண்ணும்போது தான் லைக் அவர் ஒரு டைரக்டரோட ஹாஃப் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தான் எடுத்திருந்தார். அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேலையுமே கிட்டத்தட்ட ரீரைட் பண்ணுற ஒரு விஷயத்தை, அந்த விஷன் வந்து சங்கத்தமிழனுக்கு இருந்தது. அவங்களோட ஒர்க் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கான ஒர்க். அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அகெயின் ஷான் பற்றி பேசணும். ஷான் வந்து நான் அந்த முண்டாசுப்பட்டி கேட்டதுலேருந்தே அவரோட அந்த மியூசிக், அந்த சாய்ஸ் ஆஃப் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது கமிட் பண்ணும்போது ஜெய்பீம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த மண்ணிலே ஈரமுண்டு சாங்கு கேட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. தலைகோதும் இலக்காத்து அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவரோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி போயிட்டு அவரோடவும் சில இது எனக்கு நிறைய போயிட்டு வந்துட்டே இருக்கும். அவரும் அவ்வளோ அக்காமடேட்டிவாக இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. சாங்ஸ் எல்லாம் தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோராக வந்து அவர் ரொம்ப அந்த ஜென்யூனாக ஃபில்மை புரிஞ்சுக்கிட்டு, முக்கியமாக வந்து எங்கே பார்த்தாலும் போட்டு மியூசிக்கை போட்டு ஃபில் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் மேக்ஸிமம் இங்கெல்லாம் சைலன்ஸ்ன்ற மாதிரி நானும் அப்படி தான் யோசிப்பேன். அவரும் அந்த சைலன்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த சென்ஸில் 2 பேரும் ஒரே பேஜில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நன்றி ஷான். அண்ட் லிரிசிஸ்ட் உமாதேவி தோழர் இருக்காங்க, தனிக்கொடி, ரமேஷ் வைத்தா தோழர், அப்புறம் பாக்கியம் சங்கர், அறிவு, இவங்க எல்லாருமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ். அகெயின் டான்ஸ் மாஸ்டரு சாண்டி மாஸ்டரு, சவுண்ட் டிசைன் சுரேன் அண்ட் அழகிய குத்தன் அவங்க, அப்புறம் லிஜு பிரபாகர் டிஐ பண்ணி கொடுத்துருக்காங்க. லிஜுவோட நான் போகும்போது எனக்கு என்னென்னா, இது ஒரு ஃப்ளாட்டாக ஹோல் ஃபில்முக்கான கலர் டோனாக இருக்கக்கூடாது. சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி இண்டிவிஜுவலாக கலர் இருக்கணும். ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் ஒரு இமோஷன் இருக்குது. எனக்கு கலர் பேலட்டுமே அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக்குக்கு நான் ஒரு கலர் பேலட் கொடுத்துருந்தேன். அது அவங்க பண்ணதே கிடையாது, என்னால் அப்படி பண்ண முடியாது அப்படின்னாங்க. நான் எக்ஸாஜரேட் பண்ணி எனக்கு அப்படி தான் வேணுன்ற மாதிரி சொல்லி வாங்கியிருந்தோம். அவருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணாங்க. அகெயின் நீலம் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ராகேஷ் அண்ணா, விக்னேஷ், ரூபேஷ், சஞ்சய், சிவா ப்ளஸ் சிவகுமார் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் பீட்ரூட் சுதீர் அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் பிஆர்ஓ குணா அவரோட டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ப்ளஸ் என்னோட ஏடிஸு, அவங்களோட ஒர்க் அப்படிங்கிறது என்னோட கொஞ்சம் சிரமம் தான் ஒர்க் பண்ணுறது. ஆக்சுவலாக அவங்க ரொம்ப பொலைட்டாக, நான் ஹாஷாக கத்தி அப்படின்றது இல்லை, பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும்.
அதை கரெக்டாக புரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணி கொடுத்து இவ்வளோ லாங் டைமுக்கும் எஸ்பெஷலி தினேஷ் கோபிலாம் வந்து இவ்வளோ நேரம் இருந்து இந்த செகண்ட் வரலும் இந்த ஃபில்மை ஷோல்டர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு அசிஸ்டண்ட்ஸும் கோபி, சின்ன கோபியாக இருக்கட்டும், ரவியாக இருக்கட்டும், ஜெய் தோழராக இருக்கட்டும், வீரா ப்ளஸ் காசிம், பிரவீன் ப்ளஸ் ரமேஷ் வந்து என்னோட கபாலியில் கூட ஒர்க் பண்ணாங்க. நான் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டுருந்தேன். அவ்வளோ தூரம் கோ டைரக்டராக கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க எல்லாராலையும் தான் இந்த ஃபில்ம் அப்படிங்கிறது சாத்தியமாயிருக்கு. அவங்களுக்கு நன்றி. ஸோ இந்த ஃபில்மோட ஸ்டார்ட்டை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அவன் வந்து ஆக்சுவலாக இப்போது என்னோடய ஃப்ரெண்டு, அவன் நேம் பண்ண வேண்டாம், அவனோட கிரவுண்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் இதோட ஸ்பார்க் ஸ்டார்ட் ஆச்சு இந்த கதை எழுதுறதுக்கு. இப்போ ஒரு 2 months முன்னாடி அவனை ரீஹேபில் சேர்க்க ட்ரை பண்ணி அவன் ஓடி போயிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ், ஏஏ மீட்டிங் கூப்பிட்டு போய் அவனை உட்கார வச்சு, அவன் இன்னைக்கு காலையிலையும் கால் பண்ணுறேன், இந்த இதுக்கு ஈவெண்ட் இருக்குடா வாடா அப்படின்னா ஃபோன் எடுக்கல, எங்கே இருக்கான், நான் மறுபடியும் சென்டரில் சேர்க்க போகிறேன்னு நினச்சி கூட அவன் வந்து என் ஃபோனை எடுக்காமல் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் இது ஆரம்பிச்சுது. நிறைய ஆல்கஹாலிக் அனானிமஸ் மெம்பர்ஸ் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி அவங்களுக்கு நான் இந்த ஸ்டேஜில் தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒருத்தவங்க ஒரு ஃபெல்லோ ஹியூமன் கிட்ட சொல்லவே முடியாத எல்லா டார்க்கஸ்ட் சீக்ரெட்ஸையும் சேலஞ்சஸையும் என்னை நம்பி அவங்க ஓப்பன் அப் பண்ணாங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு ஒர்க். ஆக்சுவலாக என்னோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம்னு நான் வந்து என்னோட அடுத்த படமாக தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த படத்துக்கு அவ்வளோ ரிசர்ச் மெட்டீரியல் அவ்வளோ பேர் ஓப்பனாகவே என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னோட அடுத்த ஃபில்ம் தான் வந்து ஒழுங்காக பண்ணணும், சின்சியராக இதை எப்படி எழுத போகிறோன்ற மாதிரி எனக்கு இப்போவே அதை பற்றி இது இருக்குது. இதுக்கு எனக்கு அவ்வளோ மெட்டீரியல், அவ்வளோ விஷயம் கிடச்சிது. அது ஜெயசுராஜ் அண்ணா, சுந்தரண்ணா, அசோக் சார், கிரேஸ் ஃபவுண்டேஷன், நிறைய ரீஹேப் சென்டரில் இருக்கவங்களுக்கு எல்லாமே நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ டிசைனர் சிவகுமார், அவருக்கும் தேங்க் பண்ணிக்கணும். அவரோட ஒர்க் தான் இப்போ ஃபில்முக்கான ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்கியிருக்கு. தேங்க்ஸ் டு சிவா. ஸோ ஃபேமிலி, அப்பா அம்மா, ஒய்ஃபு, குழந்தைங்க, மாமா, சித்தப்பாலாம் வந்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப டஃப் ஆக்சுவலாக ஃபில்மேக்கராக இருக்கிறத விட வந்து ஃபில்மேக்கர் கூட வாழறதுங்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. அதுவும் பெண்கள், அம்மா, மனைவி, அவங்க வந்து என்ன சொசைட்டி வந்து வேறு மாதிரி எவ்ரி மந்த் அவங்கவுங்க பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணுவாங்க, வீடு வாங்குவாங்க, சொத்து வாங்குவாங்க. பட் ஃபில்மேக்கரோட வேர்ல்டுங்கிறது வந்து நான் இன்றைக்கி இந்த மாதம் என்னெல்லாம் நாவல் படித்தேன், என்ன ஃபிலிம் பார்த்தேன், என்னோடய ஒர்க்கெல்லாம் விர்ச்சுவலாகவே இருக்கும். நம்ம எதுவுமே மெட்டீரியலாக யாரோடும் எதையும் பேசிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் என்ன சரியாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இவ்வளோ டைமும் வந்து சப்போர்ட் பண்ணுறது, அவங்களோட ப்ரெசன்ஸ், அவங்களால தான் வந்து நான் இன்னைக்கு இங்கே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அண்ட் முக்கியமாக வந்து என்னோட மென்டர் டாக்டர் தைசக்கு கேதா அண்ட் மை சோகா ஃபேமிலி, தேங்க்ஸ் டு தெம். ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் கந்தசாமி, சரவணன், வசந்த், நிறைய பேர், மோகன் நுகுலா இருக்காங்க, குணா அண்ணா இருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி. எனக்கு ஆக்சுவலாக இப்போ தான் தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் இதெல்லாம் சொல்லி முடிச்சிடணும் அப்படின்னு பார்த்தேன் நான். இப்போ ஃபில்ம் மேக்கராக இவால்வ் ஆனது, அதுக்கான ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் அண்ட் தேங்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரஞ்சித்தோட சேர்ந்தது. ரஞ்சித் டீமுக்கு தான் நான் இது பண்ணணும். ஏன்னா நான் அனிமேஷன் சைடில் ஒரு 7-8 வருஷம் இருந்துட்டு வரும்பொழுது சுத்தமாக எதை பற்றியுமே, எந்த ஒரு பொலிட்டிக்கலாகவும் சோஷியலை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வரும்போது பார்த்தோம்னா எல்லாமே மாஸ்டர்ஸ் தான் கிட்டத்தட்ட. அதியம் தோழர்லாம் நீங்கள் என்ன டாபிக் கொடுத்தாலும் வந்து நிறுத்தாமல் 3 days 4 days பேசிகிட்டே இருப்பார். எதை சொன்னாலும் பேசுவார். அவ்வளோ ஒரு ஆக்சுவலாக காலாக ஒர்க் பண்ணும்போது ஃபோனில் ஏதோ ஒரு டவுட்டு கேட்டு நான் ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் வச்சுட்டு போகிறேன், அது போயிட்டே இருக்கும். 3-4 hours அவர் இத்தனைக்கும் குண்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அவ்வளோ டைம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. எதை பற்றி பேசினாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் அதியம் தோழர்னா சுரேஷ் அண்ணா இன்னொரு சைடு, எந்த பாலிடிக்ஸ் எதுவுமே தெரியாது அவருக்கு. ஆனால் ஃபில்மோட ஏஸ்தட்டிக் அதை பற்றி பேசுவாங்க. ஜெய் ஒரு பக்கம், அண்ட் ஜெனி, பார்த்தி, அந்த மாதிரி நிறைய அவங்க எல்லாரோட டிஸ்கஷனும் அவங்கள்ட்டேருந்து உள்வாங்கிக்கிட்டதோட தொடர்ச்சி தான் நான். அதுலேயுமே நிறைய பேர் நேம் பண்ண முடியல, ஃப்ராங்க்லின் இருக்கான், மோசஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ மகிழ்நன், சுரேஷ்னா, பார்த்தி, ஜெனி, ராஜா, வேலவன், மோசஸ், முரளி சார், கிஷோர், ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம், அவங்க எல்லாருமே அவங்களோட இருந்து நம்ம கற்றுக்கிட்டது, உள்வாங்கிக்கிட்டது தான். ஸோ ஃபைனலாக வந்து ஐ கெஸ் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது முடிச்சிட்டுமா? ரஞ்சித் பற்றி பேசணும். ஆக்சுவலாக இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா
ரஞ்சித் இந்த ஃபில்ம் ஆக்சுவலாக ரஞ்சித் இல்லைனாலும் நடந்திருக்கும். ரஞ்சித்தோட நான் சேரனா கூட ஃபில்ம் மேக்கராவோ இல்லை அனிமேட்டரா இல்லை அனிமேட்டட் சீரிஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரஞ்சித் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது அப்படிங்கிறது வந்து பாட்டில் ராதா மாதிரி நான் அனிமேஷன் சைடில் நிறைய இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த ஒருத்தவன். முழுக்க அந்த பிக்சார், டிஸ்னி அவங்களோட ஒர்க்ஸும் அதிகபட்சம் போனால் மியாசக்கியோட ஃபிலிம்ஸ் பார்க்குறது அப்படி தான் இருக்கும். முதல்ல நம்மோட மொழி பற்றி, நம்மோட மக்களை பற்றி, நம்ம வாழ்க்கையை பற்றி, அதோட சிக்னிஃபிகன்சஸை புரிஞ்சுக்கிற அந்த பார்வை வந்து எனக்கு 100% அதுதான் என்னோட பிக்கஸ்ட் குட் ஃபார்ச்சுனாக நான் நினைக்கிறேன். ரஞ்சித் கிட்டேருந்து புரிஞ்சுக்கிட்டது அதுதான் என்ன இந்த இடத்துக்கு நகர்த்திருக்கு. இல்லைன்னா நானும் வந்து பாட்டில் ராதா இங்கே என்னோட டீமில் ஒர்க் பண்ண நிறைய பேர் அவங்க ரிலேட்டிவ் ரீஹாப்லலாம் சேர்த்துருக்காங்க. இதை கதையாக பண்ணணுன்ற அந்த மனம் வந்து அது இங்கேருந்து தான் உருவாச்சு. அதுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட பேசவே கூடாத தவிர்க்கிறது எல்லாமே வந்து நான் பேசியிருப்பேன். ஃபஸ்ட்டு டே வந்து ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நைட்டு ஃபோன் பண்ணியிருந்தான், இந்த மாதிரி காலைல வந்துடுண்டா அப்படின்ற மாதிரி. நான் சொன்னேன், தயவுசெய்து நீ வராத, எனக்கு வந்து ஏற்கனவே பதட்டமாக இருக்கும், நீ வந்தனா இதுக்கப்புறம் இன்னும் வந்து என்னால் அதை ஹேண்டிலே பண்ண முடியாது அப்படின்னு. அவன் 25 நாள் பொறுத்து தான் ஷூட்டுக்கே வந்தான். வந்துட்டு கொஞ்சம் டைம் இருந்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுவாக இருக்கட்டும். அண்ட் சீன் எடுக்கும்போதே கூட ஒரு சீன் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இது ரொம்ப கேவலமாக இருக்குது, நான் ரீஷூட் பண்ணிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி இப்படி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இந்த மாதிரி வார்த்தையில் நம்ம சொல்கிறோமே அப்படின்ட்டு எனக்கு இதாச்சு. இப்படி சொல்லியிருக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவன் எடுத்துட்டு வான்ற மாதிரி பார்த்து நல்லா தாண்டா இருக்குது, அது விட்டுரு, அடுத்ததுக்கு போடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். அடுத்து வந்து ஒரு சீன் எடுக்கிறேன், 6 பக்க சீன். அது எப்படி எடுக்கிறதுனே புரியவே இல்லை. நைட் மறுபடியும் ஃபோன் பண்ணி, இவ்வளோ பெரிய பேஜாக இருக்குடா, இது எப்படா எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டு அதுக்கு அதை பிரேக் பண்ணி எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஷேர் பண்ணது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ரஞ்சித் வந்து எனக்கு கொடுத்ததுனால தான் இது வந்து என்னால் நிகழ்த்த முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி எவ்வளோ லைஃப்பை வந்து எம்பவர் பண்ணுற விஷயம் ரஞ்சித் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கான். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி அதுக்கு. ஃபைனலாக நான் ரஞ்சித் பற்றி எனக்கு எப்பவுமே புத்திசமில் ஒரு எனக்கு பிடிச்ச பேசேஜ் ஒன்று இருக்கும். அதாவது ஷக்கிமுனி புத்தாவும் ஆனந்தாவும் வந்து அவங்களோட டைமில் நடந்து போயிட்டுருப்பாங்க, ஒரு வில்லேஜை கிராஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஆனந்தா வந்து அந்த வில்லேஜில் குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க, பயங்கர ஹாப்பியாக சிரித்து சேர்ஃபுல்லாக விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஆனந்தா வந்து புத்தாவிட்ட கேட்பார், இந்த மாதிரி புத்தா இந்த மாதிரி ஹாப்பியாக வாழ்க்கை வாழறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு ரீசன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. புத்தா அதை கேட்டுட்டு வந்து ஆனந்தாட்ட சொல்லுவாங்க, இல்லை ஆனந்தா, நீ சொல்கிறது தப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு ரீசன் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாமே, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த ப்ரைமரி ரீசன் ஃபார் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய்ஃபுல் லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ என்னோட லைஃப்பில் நான் ஆக்சுவலாக காலேஜ் படிக்கும் போது 4 வருஷமும் பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு பட்டைக்கிட்டலாம் போட்டு சுற்றிட்டு இருந்த ஒரு ஆள் தான் வச்சுக்கோங்களேன். மாமா வேற இருக்கார், அவர் தான் குருசாமி. ஸோ லைஃப் வந்து இப்போ பார்க்குறோன்னா நமக்கு சுத்தமாக அந்த ஏரியாவுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு இதாகிடுச்சு. ஸோ இந்த பாசிட்டிவான ஒரு இடத்துக்கு லைஃப் அப்படி நகர்ந்துருக்கு அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு என்னோட லைஃப்குள்ளே வேல்யூ க்ரியேட் பண்ணியிருக்கான். ஸோ அதை நான் ரீபே பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் நிறைய லைஃப்பை எம்பவர் பண்ணுறதுக்கு என்னோடய ஒர்க்கை பயன்படுத்துறதுக்காகவும் என்னோடய லைஃப்பை பயன்படுத்துறதுக்காகவும் இருக்கிறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன். ஐ வில் கண்டினியூ டு டூ தட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஒவ்வொரு புது இயக்குநர்களுக்கும் இந்த மேடை, இந்த நாள் ரொம்ப முக்கியமானது. பாட்டில் ராதா பாட்டின் இசை வெளியீட்டை திரு வெற்றிமாறன் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள். கேமரா ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. ரஞ்சித் சாரோட உதவியாளர்கள், உதவி இயக்குநர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அப்படியே பின்னாடி வந்துருங்க. கெஸ்ட்டாக வந்திருக்கவங்களும் வாங்க, படத்தோட டீம் இருக்கவங்களும் வாங்க. ஒரு குரூப் ஃபோட்டோ. வினோத் சாகர் மேடைக்கு வருவோம்.
பாட்டில் ராதா படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். குட் நைட். பை பை.